श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அனுகிரகித்த பல ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே அஞ்சலி வைபவம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. வேறு புகழற்றவர்களான நாம் பெருமானுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றுகிறோம். அதுவே நமக்கு ஜீவனத்துக்கும் உஜ்ஜீவனத்துக்கும் வழிகாட்டும். அந்த உறுதியோடே நம்மிடத்தில் வேறு முதல் ஒன்றுமில்லை, உன் திருவடிகளே முதலாகவும் அதையே வழியாகவும் அதையே அடையும் இடமாகவும் கொண்டுள்ளோம் என்ன இந்த சம்சாரி சேதனன் பெருமானிடத்தே விண்ணப்பம் செய்கிறான். சரணாகதி பிரபத்தி என்பது வாசிகமா காயிகமா மானசமா என்னும் ஒரு கேள்வி உண்டு. சரணம்னு வாயால் கூற வேண்டுமா, அல்லது சரணம்னு திருவடிகளை கையால் பற்ற வேண்டுமா, அல்லது நான் உனக்கே தீர்ந்தவன், உன் அடிமை, உன்னையே தஞ்சமாக நினைக்கிறேன் என்னும் மனதால் நினைக்க வேண்டுமா? எந்த ஒரு செயலும் இம்மூவகைக்குள் ஓர் வகையில் வரும். ஆக பிரபத்தி மானசமா காயிகமா வாச்சிகமா என்பது கேள்வி. பிரபத்தியினுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தாலே இந்த கேள்விக்கு அர்த்தம் புரியும். பிரபத்தி சரணாகதி त्वमेव उपायभूतो मे भव इति प्रार्थना மதிஹி சரணாகதி. தேவரீரே அடியேனுக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் எண்ணம், அது ஒரு அறிவு. சரணாகதிங்கிறது ஒரு தெளிவு, புரிதல், ஒரு சிறந்த அறிவு. அதை ஒரு செயல்னு சொல்றதை காட்டிலும் ஒரு புரிதல், அறிவுன்னு சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும். நாம் ஒரு இடத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம், அதற்கு வேறு வழிகள் நம்மிடத்தில் இல்லை என்று தெளிவு பிறக்கிறது. அப்ப பகவானே நீயே வைகுந்தத்தை அடைவதற்கு வழியாக இருப்பாய் என்று நாம புரிந்து கொள்ளுகிறோம். இந்த புரிதல் வருவதற்குத்தான் பெருமானும் காத்திருந்தான். இந்த புரிதல் எப்போது வருகிறதோ உடனே அவர் அனுக்கிரகத்தை புரிகிறார். காலப்போக்கில் இந்த சரீரம் விழுந்த பிற்பாடு முக்தி கொடுக்கிறார். ஆகையால் இது ஒரு அறிவு, ஒரு புரிதல். அதற்கு அஞ்சலி எதற்கு? அஞ்சலி வைபவத்தில் கைகூப்ப வேணும். இது பெருமானையே வசீகரணம் பண்ணுகிறது, அவனை உருகப் பண்ணுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே. மனசுல புரியறதுக்கு கைகள் எதற்கு? மனசு புரிஞ்சு போச்சேன்னு சொல்ல தோணும். ஆனால் ஏதும் ஒரு முத்திரை மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மனதில் ஒன்று புரிந்தால் அவனுக்கு தெரிந்து போகும். ஆனா என் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் யாருக்கு தெரிவிக்க? பெருமானிடத்தில் சொல்ல வேண்டும். ஆனா பெருமானுக்கு ஒன்றும் மனசுல இருக்கிறது தெரியாத போயிடாது. நம் உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்னில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டுன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். பெருமான் உள்ளத்தே உறையும் மால், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டः மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனஞ்ச என்ன அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். நீயே உபாயம்னு என் உள்ளத்தில் புரிந்தவுடன் அவருக்கு தான் முதல்ல தெரியும், எனக்கு கூட அப்புறம்தான் தெரியும். அதனாலேயும் கைகூப்ப வேண்டிய தேவையில்லையே. அப்படின்னால் வாஸ்தவந்தான். ஆனா இப்படி கைகூப்புகிறாருங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். மனசளவுல சின்னதா ஒரு நினைவு வந்துட்டு போயிடும். ஆனா அந்த நினைவை நாம ஞாபகம் வச்சுட்டு திரும்ப திரும்ப செய்யணும்னால் ஒண்ணு அதை குறிச்சு வச்சுக்கணும், இல்லை அதுக்கு வீட்டில் ஒரு வழக்கம் ஏற்படுத்தணும், ஒரு பட்டியல் அட்டவணை போட்டுடணும், நாமையதான் அதுக்கு ஒரு மரபு ஏற்படுத்திக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நமக்கே அது ஞாபகம் இருக்கும். அனைத்தையும் நினைவால மட்டும் வச்சுக்கணும் என்றால் அது நிமிஷப்போதில் போயிடும்.
அதை செயல் வடிவமாக்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தால், பெருமானிடத்தில் அன்புள்ளது, அது என்ன மாலை கட்டி சமர்ப்பித்து தான் தெரிவிக்கணுமான்னு? அவரிடத்தில் எனக்கு அதீத பிரேமம் உள்ளது, அது என்ன அவர் கோவிலை பெருக்கி மெழுகி கோலமிட்டு தான் தெரிவிக்கணுமான்னு? இதெல்லாம் தேவையில்லையே. அன்பு இருந்தா மனசில் இருந்தா போறாதாங்கிறோம். ஒன்னும் அந்த அன்பு நம்மகிட்டே காணப்படும், அது செயலளவில் வராமல் போனால். 2, அந்த அன்பு அவரிடத்தில் இருந்தாலும் இன்னும் 1,00,000 பேருக்கு அது வெளிப்படையா தெரிஞ்சா தானே அவர்களும் இவரை பார்த்து நாமும் அன்பு செலுத்தணும்னு தெரிஞ்சுப்பா. ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, அதை போல நடக்கிறதுங்கிறது 4 பேருக்கு தெரியணுங்கிறார் விதுரர். நாம ஒரு பக்கம் சொல்றது வாஸ்தவம் தான், வலது கை கொடுப்பதுக்கு இடது கை தெரிவது கூடாது, நான் சொல்றதெல்லாம் வெளியில சொல்லிக்க கூடாது. ஆனா விதுரர் வேறொரு கருத்து சொல்றார். வாஸ்தவம், அந்த மனுஷனுக்கு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது, ஆனா அவனோட கூட இருக்கிற மற்ற பேர், ஓ இத போல ஒரு நல்ல காரியம் இவர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு மற்ற பேர் எடுத்து சொல்ல வேண்டும், அவர் சொல்லிக்க கூடாது. என்ன சொல்லாமலே போயிட்டால் அப்ப அவர் பண்றதை பார்த்து எனக்கும் ஒரு விருப்பம் ஏற்பட்டு நானும் பண்ணணுமே, அது பண்றதுக்கு அது தூண்டுதலா இருக்கணுமோ இல்லையோ. தெரியவே வரலனால், செய்தியே கிடைக்கலனால், ஓ இப்படி ஒரு தர்ம காரியம் இருக்கு தான காரியம் இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிடுமே. அதற்காகவாவது பிரத்தியாருக்கு தெரியணும். அதே போல நம் மனதளவில் பெருமானை பற்றின புரிதல் இருந்துட்டாலும், அவர் திருவடிகளே தஞ்சம் இருந்தாலும் கையை கூப்பினாத்தான் அது மற்ற பேருக்கும் தெரிய வரும். எனக்கும் மானசமா இருந்ததுன்னா கழிஞ்சு போயிடும், நிற்காது. புறத்தியாருக்கும் மானசமா இருந்ததுன்னா தெரியவே வராது. அதற்காக கண்டிப்பாக அஞ்சலி செய்ய வேண்டும், கையை கூப்பி செய்தல். அதுக்குன்னுட்டு சரணாகதிங்கிறது காயிக்கம்னு சொல்ல முடியாது, சரணாகதி மானசமே. ஆனா அந்த மனத்து புரிதலை வெளிப்படுத்துவதற்கு, முத்திரை காட்டுவதற்கு இது தேவைப்படுகிறது. இது ஒரு கருத்து. சரணாகதியை தஞ்சம்னு நினைச்சு பண்றோம், முத்திரை அடியேன் தேவரீரத்தான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்றதுக்காக பண்றோம். இதெல்லாம் உபாய பாவத்தாலே. பெருமானிடத்தில் எப்போதும் 2 பாவங்கள் உண்டு. 2 திருவடி இருக்கும் இல்லையோ, அப்ப ஒரு திருவடிக்கு ஒரு பாவம், இன்னொரு திருவடிக்கு இன்னொரு பாவம். பாவம் இல்லை, பாவம். பாவம்னால் அது ஒரு பிரகாரம், அது ஒரு நியதி. ஒரு திருவடி உபாயமாக உள்ளது, மற்றொரு திருவடி பிராபியம் புருஷார்த்தமாக உள்ளது. நான் அதுக்குன்னு இந்த திருவடி இதுன்னு இப்ப தொட்டு காட்ட வரல. 2 திருவடியும் உபாயம்தான், 2 திருவடியும் புருஷார்த்தம் தான். ஆனா புரிஞ்சுப்போம்ங்கிறதுக்காக சொல்றேன். 2 திருவடி இருக்கு, உபாய பாவமும் இருக்கு, பிராபிய பாவமும் இருக்கு. உபாயம் நாள் அவனை அடைவதற்கு வழி, பிராபியம் நாள் அடைந்து அனுபவிக்கிறோமே அது பிராபியம். எதை அடையத்தக்கதோ, எது அடைந்து அனுபவிக்கத்தக்கதோ அது பிராபியம் புருஷார்த்தம். எதன் மூலம் அடையப் போகிறோமோ அது உபாயம். அப்ப பெருமான் திருவடிகளே உபாயம், பெருமான் திருவடிகளே புருஷார்த்தம். இப்ப உபாயமா அவனை பற்றினது, அதுக்காக சரணம்னு சொன்னது, மனசுல புரிதல் வந்தது, அதுக்கு கைகூப்பினது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து பெருமாள் கொடுத்துட்டார்னு வச்சுப்போம். அப்புறம் நாம தினப்படி தொண்டு புரிய வேண்டும். தொண்டு புரிதல் அவனை பிராபியம் புருஷார்த்தம்னு தெரிஞ்சுனுட்டால் அப்ப இடைவிடாம கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அப்பவும் இந்த கைகூப்புதல் கைங்கரியத்தின் ஒரு பகுதியாகிறது. உபாயமார்க்கரிச்சேவும் ஒரு பகுதி வகிச்சது. கைங்கரியம் பண்ணும் போதும், இப்ப திருவாராதனம் பண்றோம், தினமும் பூஜை பண்றது ஒரு கைங்கரியம். ஆரம்பிக்கிறச்சே கீழே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். கைகளை கூப்பி கொண்டு வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை அனைத்தும் கூற வேண்டும். அடிய ஆச்சாரியனுடைய தனியன் கூற வேண்டும். கைகூப்பிண்டு ஆச்சாரியனுடைய கைகளா இருந்துட்டே கருவியாயிருந்துண்டு தான் அடிய ஆராதனம் பண்ணுவதாக நினைத்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்குமே கை எப்படித்தான் கூப்பிட்டு இருக்கும். ஏன்னா அந்த குரு பரம்பரையை பத்தி அஸ்மத் குருபியோ நமஹா, அஸ்மத் பரமகுருபியோ நமஹா, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹான்னா ஒரு இடத்துலயும் என் குருவுக்கு, அவர் குருவுக்கு, அவருடைய குருவுக்கு, உத்தாரக ஆச்சாரியனான உத்தரணம் பண்ணிவிடக்கூடிய ராமானுஜர் என்னும் குருவுக்கு என்ன நமஹா 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 சொல்றச்செல்லாம் கையை கூப்பிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப 13 வாக்கியங்கள் சொல்லச்சேவும் அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் என்று ஸ்லோக குரு பரம்பரை சொல்லும் போதும் எல்லாத்துக்கும் கையை கூப்பிட்டு இருக்கோம். அவருக்கு ஓரோரு ஆசனமா சமர்ப்பிக்கிறோம். மந்திராசனம் சமர்ப்பிச்சோம், ஸ்நானாசனம் சமர்ப்பிக்கிறோம், அலங்காராசனம், போஜ்யாசனம், புனர்மந்திராசனம், பர்யங்காசனம். இந்த ஆசனத்தின் போதெல்லாம் கையை கூப்பிண்டு சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, அனைத்து பரிவாரங்களோட கூடியிருக்கிற உமக்கு ஆராதனம் பண்ணுகிறேன். அங்கெல்லாம் கை கூப்புறது
அப்பப்ப கையை கூப்பிட்டு அதனால மோட்சம் கொடுத்துருவீராங்கிற கை கூப்புதல் இல்லை இது. அதை முதல்லயே உபாய எண்ணத்தோட பண்ணிட்டோம், அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இப்ப பண்ற கை கூப்பதெல்லாம் கைங்கரிய எண்ணத்தோட, புருஷார்த்தம்ங்கிற எண்ணத்தோட. அப்ப இந்த ரெண்டு எண்ணத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சலி செய்வது ரெண்டு நிலை பெறுகிறது. ஒன்று உபாயத்திலும் அன்வயிக்கிறது, மற்றொன்று புருஷார்த்தமாகிற கைங்கரியத்திலும் அன்வயிக்கிறது. இது பெருமானுக்கும் தகும், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பண்ணச்சேவும் தகும், மற்றபடி பக்தர்களை பார்க்கும்போது நாம் கைகூப்புவதும் தகும். ஆக இந்த ரெண்டு பாவனையும் எடுத்துக்கிறது. இதுல உபாயமாக இருக்கும்போது பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கு. கிழையே சொன்னேன், பக்தி யோகத்தில் கைகூப்புதல் என்பது ஒரு அங்கமாகிறது. ஆனா சரணாகதியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கைகூப்புறோம்? என் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. கைமுதல் இல்லை, கதி இல்லை. இந்த ரெண்டையும் சொல்லுவது. இதைத்தான் நம்ம ஆகிஞ்சன்ய அனன்யகதித்வ தியோதகம், இந்த ரெண்டையும் எடுத்துரைக்க வல்லது. அதுக்காக முத்திரைங்கிறத பார்த்தோம். நேற்றுக்கு இந்த அஞ்சலியை பத்தி ஆழ்வாருடைய பல பாசுரங்களையும் விண்ணப்பம் பண்ணே. வாய் அவனையல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனையல்லது தாம் தொழா, உருவடு பெயரல்லால் காணா கண் கேளா செவி. என்ன ஆழ்வாருடைய அழகான பாசுரம். வாய் அவனையல்லது வாழ்த்தாது, இந்த வாய் பெருமானத் தவிர மற்றொருத்தர வாழ்த்தாது. கை உலகம் தாயவனையல்லது தாம் தொழா, இந்த கைகள் உலகத்தையே தாவி இழந்த பெருமானைத் தவிர மற்ற பேரை தொழாது. உருவடு பேரல்லால், அந்த பெருமானுடைய உருவத்தை தான் கண் பார்க்கும், அந்த பெருமானுடைய பெயரைத்தான் என்னுடைய வாய் சொல்லும் என்ன ஆழ்வார் முதலாழ்வார்களுடைய பாசுரம். இன்னொரு அழகான ஒரு பாட்டு இருக்கு. நாம் எங்கே கைகூப்ப வேண்டும்? தலைக்கு மேல் கைகூப்புதல்னு ஒன்று பார்த்தோம், நெஞ்சுக்கு நேரே கை பூப்புதல்ங்கிறதையும் ஒன்று பார்த்தோம். மஸ்தகமாக மஸ்திஷ்கமாக பண்ண வேண்டும். அது தலைக்கு மேல கையை கூப்புவது. அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலத்துவன், தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக்கவிழ்ந்திருப்பன். அஞ்சாம்பத்துல நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஒரு பாட்டு ஏற்கனவே பார்த்தோம். அது வானமாமலை நாங்குநேரி தெய்வநாயக பெருமாளுக்காக. அதே போல மற்றொரு சரணாகதி பதிகம் திருக்குடந்தை ஆறாமுதனப்பத்தின பதிகம். ஆறாவமுதே அடியேனுடலன் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீராறு சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறாறு கோலன் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று திருக்குடந்த ஆறாமுதாழ்வார பத்தினது. அதில் இது ஒரு பாசுரம். அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலத்துவன், தழுவன் வினையால் பக்கம் நோக்கி நாணிக் கவிழ்ந்திருப்பன். பெருமான அடையணும்னு எனக்கு ஆசை. அழுவன், ஓன்னு அழுவேன், கண்களால ஜலம் விட்டு அதை பார்த்தாவது அவர் மயங்கி வராரா, அதனாலேயான இரக்கம் காட்டுறாரா? அழுவன். அதுக்கப்புறம் தொழுவன். பெருமாள் கொஞ்சம் கோவிச்சுக்கிறார். எதுக்காக நீர் அழுகிறீர்? இப்போ தரேன்னு சொன்னா பேசாம இருக்க வேண்டாமோ? ரெண்டு பேர், ஒருத்தருக்கு நிர்பந்தப்படுத்தி எப்ப கொடுப்பேன்னு கேட்கிற உரிமை, இன்னொருத்தருக்கு அப்படி நிர்பந்தப்படுத்தாமல் அவரிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம், அவரா கொடுப்பார் அப்படின்னு ஆறி இருத்தல். இந்த ரெண்டுமே லோகத்துல பார்க்கலாம். இதுல பக்தி யோக நிஷ்டனை பொறுத்த வரைக்கும் நாம் பண்றத பண்ணிவிட்டேனே, இன்னும் நீ எப்ப கொடுக்க போறே, இதுதான் அவருடைய கேள்வி. ஆனா சரணாகத்தன் பிரபன்னனை பொறுத்த வரைக்கும் நாம் பண்றத பண்ணிவிட்டேனேன்னு ஒண்ணு கிடையாது. ரட்சிக்க வேண்டிய பாரத்தை பொறுப்பை அவரிடத்துல ஒப்படைச்சுட்டானோ இல்லையோ, எப்ப பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்தோமோ அவர் பார்த்து கொடுப்பார் என்ன இவன் ஆறி இருக்க வேண்டும். அப்படின்னா பேசாம இருக்கணும், காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனா அந்த காத்துன்னு இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. ஆழ்வார் அழுவன் அப்படின்னு அழுதார். எப்ப கொடுப்பேன்னுட்டு இந்த பாசுரமே நமக்கு தெரியும். குளித்து மூன்ற நலயோம்பும் குறிகோள் அந்தனம தன்னை ஒளித்திட்டேன் நின்கணில்லை என்கணும் பத்தனல்லேன், கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன், அளித்தன கருள் செய்கண்டாய் அரங்கமான் அருளானே. கடல் வண்ணா கதறுகின்றேன், நீ எப்ப கொடுப்பேன்னு கதறேன். தொண்டரடிப்புழியாழ்வார் சாதித்தார். பெருமான் கேட்கிறார், கதறுகிறீர்னு சொன்னால் நீர் ஏதோ உம்ம கடமையை ஆற்றிட்டு நான் கொடுக்கறதுக்கு நேரமாக்குறேங்கிறதுக்காக கதறீர் இல்லையா, நீர் என்ன பண்ணீர்னு பெருமாள் கேட்டார். குளித்து மூன்று அனலயோம்பும் குறிகோள் அந்தனம தன்னை ஒளித்திட்டேன். எந்த விதமான கர்மயோகம் என்னிடத்தில் இல்லை, நின்கண் இல்லை, ஞான யோகம் இல்லை, பத்தன் அல்லேன், பக்தி யோகம் இல்லை, கடல் வண்ணா கதறுகின்றேன். அழ்வீர் பாட்டே சரியில்லையே, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இல்லேனுட்டீர். இருந்தாத்தான் நீர் பண்ணிருந்தாத்தான் என்னை நோக்கி கதறணும், நீரோ இல்லேனுட்டீரே கதறீரே அப்படின்னு பெருமாள் திரும்பி கேட்கிறார்.
அதுலேருந்தே நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னுட்டு? அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, கர்மஜான பக்தி யோகங்களை பண்ணியிருந்தால் மோட்சம் கிடைக்கும், பெருமாள்கிட்ட நிர்பந்தப்படுத்தி கேட்கலாம். ஆனா அது இப்ப ஆழ்வாரிடத்துல இல்லை. அது இருந்தா வாங்கிக்கலாங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. அந்த முறை இப்ப ஆழ்வாரிடத்துல இல்லை. ஆழ்வார் சொல்லி சொல்லி பார்க்கிறார், என்கிட்ட எந்த முறையும் கிடையாது, அதனால தியவரீரா பார்த்து அனுகிரகிச்சுடணும். பெருமாள் இல்லை, ஏதானு இருக்கும் பார், ஒரு துளியான உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன கஷ்டம்னா, எதுவும் இல்லைன்னு கொடுக்க போக ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்படியே நாளைக்கு வந்தான்னா, அதனால ஏதானு ஒன்ன கண்டுபிடிச்சு அதை இவர் தலையில போட்டு அதற்காக கொடுத்தோம்னு பட்டம் கட்டிடணும்னு பெருமாளுக்கு ஆசை. அதனால ஏதானு ஒன்று இருக்கும் பாரு. கர்மயோகம் குளித்து 3 அனலயோம்பும் குறிகள் அந்தனமதன்ன ஒளித்திட்டேன். ஞான யோகம் நின்கண் இல்லை, அதுவும் இல்லை. சரி, பக்தி யோகம் பத்தனல்லேன், பக்தியின் இடத்துல இல்லை. கழிப்பது என் கொண்டு நம்பி, எது இருக்குன்னு என்ன ஆனந்தப்பட சொல்ற, ஏது என் இடத்துல இல்லை. கடல்வண்ணா கதறுகின்றேன், ஆனா நன்னா அழறேன். அதான் ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டீரே, அப்புறம் எதுக்கு என்னமோ இருந்தாப்பல அழறீர். உம்மிடத்துல ஏதும் இல்லை, அழுவும் வேண்டான்னா, ஆனா அழுவேன்னார். இதை போல மரபு மீறி நீர் பண்ணக்கூடாது ஆழ்வீர். இது இருந்து பக்தி பண்ணியிருந்தா தான் நீர் கதறலாம். இல்லைன்னா கதறத்துக்கும் யோக்கியதை கிடையாது. யோக்கியதை இல்லாத இருக்கிறச்சே கதறீரே, உமக்கு என்ன எதுவும் ஒழுங்கா தெரியாதா, எத்தையும் ஒழுங்கா செய்ய மாட்டீரா அப்படின்னு பெருமாள் கோபத்தோட கேட்டார். அப்படி பண்ண மாட்டேன்னு தானே இத்தனை நாளி நான் சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். உங்ககிட்ட ஒண்ணு இருக்கும்னு பிடிவாதமா நீர் தானே கேட்டுண்டீர். இப்ப நான் பண்ணத்திலேருந்தே அது இல்லேன்னு தெரிஞ்சுட்டீர் பத்தீரா. என்ன இது இல்லேன்னு சொன்னதில்லை, இது இல்லேன்னு தெரிஞ்சிருந்தா அழவேற பண்ணி உங்க நிர்பந்தப்படுத்தினேன் பாரு. அதுலேருந்தே ஒண்ணுமே என்கிட்ட இல்லேன்னு தேவரீர் தெரிஞ்சுக்கணும். கடல் வண்ணா கதறுகின்றேன், அளித்தன கருள் செய்கண்டாய் அரங்கமான் அகருளானேன்னு பாசம். அப்ப ஏது நம்ம இடத்தில் இல்லை, ஆனால் அழுதார். அழுததை பார்த்து பெருமாள் முணுக்குன்னு பாக்குறார். என்ன அழுகிறீர், என்ன கொடுத்துட்டு பண்ணிருக்கீர்னா, அழுவன் தொழுவன், வேற எதுவும் செய்யறதுக்கு எனக்கு முடியாது, கையை கூப்பி தான் உனக்கு சொல்ல முடியும். நீ ரெண்டுல ஒண்ணு வச்சுக்கோ. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீர்னா தொழுவன், ஏன் அழுதீர்னு கேட்டீர்னா மன்னிச்சுக்கோ தொழுவன், என்ன கைங்கரம் பண்ணுவீர்னா தொழுவன். ஒரே பதில் தான் அழுவார்ட்ட எல்லாத்துக்குமே. இப்போ அந்த ஒரு தொழுகைங்கிறது என்னென்ன ரூபம் எடுக்கிறது பாருங்க. அவர் நீ ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ற, மன்னிச்சுக்கோ கை கூப்பிக்கிறேன். என்கிட்ட வர்றதுக்கு உங்ககிட்ட ஒரு வழியுமே இல்லையே, மன்னிச்சுக்கோ கை கூப்புறது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கிற வழி. இப்போ எனக்கு என்னதான் உமால கைங்கரம் பண்ண முடியும், வேற ஒண்ணும் இல்லை, கையத்தான் கூப்ப முடியும். என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் வச்சிருக்காரோ இல்லையோ. அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலத்துவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக்கவிழ்ந்திருப்பன் என்று ரொம்ப ஆச்சரியமான திருக்குடந்தை பாசம். அதே போல அப்ப தொழுகை கைகூப்புதல்ங்கிறது பல ரூபங்களை எடுத்து நமக்கு உதவி பண்றதுங்கிறது அதுலேயும் தெரிஞ்சுக்கணும். உபாய பாவத்தை அடையிறது புருஷார்த்தமாகவும் இருக்கிறது. நாம தப்பு பண்ணிருந்தோம்னால் அபச்சாரத்துக்கு மன்னிப்பு வேண்டும் முகமாகவும் இருக்கிறது. நம்மையே அவனிடத்தில் சமர்ப்பிப்பதாகவும் இருக்கிறது. இப்படி பல நிலைகளை அஞ்சலி எடுக்கிறது. வலிநடக்கு வலிவணக்கு வரநெடுந்தோள் விராதை கொன்னு சிலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி தலைவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே. 10 பாசுரங்கள். அங்கநெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும்னு தொடங்குகிற குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழியில் கடைசி பதிகம். அதிலே ஏறார்ந்த கருநெடுந்தோள் ராமன் அவனுடைய எப்ப அவதரித்தாரோ இவ்வுலகத்திலே உதித்தது முதலா தன் உலகம் புக்கதீரா. ராமன் இப்பூலோகத்தில் அவதரித்ததிலேர்ந்து தயரதன் தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன்னுலகம் புக்கதீரா. பரமோதத்துக்கு ராமன் திரும்பி போன வரைக்கும் மொத்த ராமாயண சரித்திரத்தையும் 10 பாசுரத்தாலே குலசேகரர் பாடியிருக்கிறார். அதுல இது ஒரு பாசுரத்திலே வலிவணக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று, விராதனை கொன்னார். விராதன் சித்திரக்கூட்டத்திலே இந்த ராமன் தெற்கு நோக்கி வந்த உடனே முதல்ல விராதன் தான் எதிர்த்தார். சீதையை தூக்கி போனார். கடைசியில் அவனை அழித்து அவனுக்கு சாப விமோசனத்தை கொடுத்துட்டு பெருமாள் வந்துட்டார். வலி நடக்கு வரநெடுந்தோள் விராதை கொன்னு அதுக்கப்புறம் கலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி, சூர்பணகை கலைவணக்கி நோக்கரக்கி பெரிய அரக்கி மூக்கை நீக்கி, அவ ஆசைப்படவே அவளுடைய மூக்கை நீக்கி, சிலவணக்கி மான்மரிய எய்தான் தன்னை, அவ போயிட்டாங்கிறதுக்காக அவளுக்கு காது மூக்கு போச்சு. ராவணன் இடத்துல போய் புகார் பண்ணா. ராவணன் மாரீச்சனிடத்துல சொல்லி மாயமானை அனுப்பி வைத்தார். அதுக்கு சிலை வணக்கி தன்னுடைய வில்ல நன்னா விளைச்சு அதுல நானேற்றி சிலவணக்கி மான் மரிய எய்தான் தன்னை, அந்த மான் அழிந்து போகும்படிக்கு எழுதான். அப்ப வலிவணக்கு வரநெடுந்தோள் விராத கொன்னான், கலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கினான்,
சிலவணக்கி மான்மறிய எய்தான். இப்படிப்பட்ட பெருமானை தலைவணக்கி கைகூப்பி ஏத்த வல்லார், தலையை தாழ்த்தி அதுக்கு மேல கையை கூப்பி கொண்டு தலைவணக்கி கைகூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே. இந்த பூமாதேவி எப்ப பாக்கியம் பண்ணிருக்காள், பூமியில எல்லாம் எப்ப நன்னா இருக்கும்னால் கைகூப்பின் இருக்கிற வரைக்கும் தான் நன்னா இருக்கும். அந்த ராமனை குறித்து எவன் கைகூப்புகிறானோ, நமஸ்காரம் அஞ்சலி செலுத்துகிறானோ, அப்படிப்பட்டதை பார்த்து பார்த்து தான் லோகமே நன்னா இருக்கு என்று கூறுகிறார் பராசர பட்டர். நாம் ஒரு அஞ்சலி பண்ணணும்னு ஒரு இடத்திலே கூறுகிறார். நம ஸ்ரீரங்க நாயக்கை யத் ப்ரூவி பிரமபேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதம் ஜகத். மகாலட்சுமி தாயார் பெருமான் படைக்க 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 பார்த்துட்டே இருக்கலாம். அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி. ஸ்ரீரங்கநாச்சியார் திருவரங்கத்திலே வடக்கு வாசலில் எழுந்துருளி இருக்கும் ஸ்ரீரங்கநாச்சியார், திருவரங்கநாச்சியாருடைய கடைக்கண் பார்வை, அந்த பார்வைக்கே பெருமாள் உலகத்தை எல்லாம் படைக்கிறாராம். ஆயாசமா இருக்காதோ, இவ்வளவு பெரிய காரியம் பண்ணா மூச்சு விட்டுப்படாதா, சிரமமா இருக்காதா? என்ன பெருமான் படைச்சிட்டு ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கண்ணை பாப்பறான். அந்த கண் அவரை பார்த்து நன்னா பண்ணிருக்கீர் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணுமா. அங்கீகாரிபிர் ஆலோகைஹி, அவள் அங்கீகாரம் பண்ணுகிற பார்வை கிடைச்ச உடனே சார்த்தயந்தை கிருத்தோஞ்சலி, இப்பதான் நாம சார்த்ததா, நம்ம பண்ண காரியத்துக்கு பலத்தை இப்பதான் அடைஞ்சோம் அப்படின்னு பெருமாள் ரொம்ப திருப்திப்படுகிறான். இப்படி பார்க்கிற ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் அந்த பார்வையாலே திருப்திப்படுகிற ஸ்ரீரங்கநாதனுக்கும் கிருதா அஞ்சலி, அந்த ரெண்டு பேரை குறித்து நம் அஞ்சலி எப்போதும் உரித்தாகுக என்று பராசர பட்டர் சாதிக்கிறார். ஜகத்தையே படைக்கும் பெருமானுக்கும் படைக்க தூண்டி அதனால் ஆனந்தப்படும் மகாலட்சுமிக்குமாய் இருவருக்குமாக சேர்த்து எங்கள் அஞ்சலி இருக்கட்டும், நமஸ்காரம் இருக்கட்டும்னு பட்டர் சாதிக்கிறார். இனி எத்தனையோ இடங்கள் உள்ளன. அஞ்சலின்னு எடுத்துட்டால் கிட்டத்தட்ட ஒரு 100 பாசுரமான கிடைக்கும். அங்கங்க தேடி பார்த்தோன்னால அப்படி எடுக்கிறதுக்கு 100 ஸ்லோகங்களான எங்கேயும் கிடைக்கும். அதெல்லாத்தையும் பார்க்கணும்னா இன்னும் 10 நாள் ஆகும். அதனால இது வரைக்கும் இப்ப பார்த்துப்போம் இன்னென்ன ரூபத்துக்காக அஞ்சலி பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி சுவாமி தன்னுடைய வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா அர்த்த சாதிக்கிறார். அஞ்சலி நேராகவும் படிப்படியாகவும் மோட்சம் கொடுக்கிறது. அஞ்சலி நேரே மோட்சம் கொடுக்குமா, படிப்படியா மோட்சம் கொடுக்குமா? நாம அஞ்சலி பண்ண உடனே அதுக்கே பெருமாள் மயங்கி மோட்சம் கொடுத்துடுறாரா? அல்லது பிரபத்தி பண்ணுபவன் அஞ்சலி பண்ணுகிறான், பிரபன்னனை பெருமாள் நோக்குகிறார், அவனிடத்தில் இரக்கம் காட்டுகிறார், அதற்கு முக்தி கொடுக்கிறார். அப்ப பிரபத்திங்கிறது இருந்தாத்தான் முக்தியா, அஞ்சலி நேரே முக்தியா? அல்லது அஞ்சலி பண்றதுங்கிறது பக்திக்கு ஒரு அங்கம்னு சொன்னோமே, அந்த அஞ்சலி பக்தியை என்னென்னா தூண்டிவிட்டு அதன் மூலம் பெருமாள் ஆனந்தப்பட்டு பிராரப்த கர்மங்கள் எப்போது முடிகின்றனவோ அப்போது முக்தி அளிக்கிறாரா? இல்ல அஞ்சலி நேரேயே மோட்சம் கொடுத்துருமா? கீழே ஒரு விஷயம் பார்த்தணும் இல்லையா, நாம சங்கீர்த்தனம் நேர முக்தி கொடுக்குமா? கொடுக்காது. நாம சங்கீர்த்தனம் பக்தி மூலமாகத்தான் கொடுக்கும். நாம சங்கீர்த்தனம்ங்கிறது பக்திக்கு ஒரு அங்கமாயிடுறது. சததம் கீர்த்தயந்தா யதந்தஸ்ய திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசதே. கண்ணன் கீதையில சாதிக்கிறார். யார் ஒருத்தன் பக்தி யோக நிட்டனோ சததம் கீர்த்தயந்தா, எப்போதும் எப்போதும் கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். இதெல்லாம் முக்கியமான ஸ்லோகங்கள். என்னென்னலாம் பக்தியின் போது நாம பண்ணணும்னு சொல்ல வர்ற ஸ்லோகம். அப்ப அதெல்லாம் அங்கமே தவிர அது நேர முக்தி கொடுக்காது. இப்ப நம்ம பெருமாள் சன்னதியை பெருக்கி மூழ்கி கோலம் போட்டோம்னா பெருமான் இது நேர மோட்சம் கொடுத்துருமா? ஸ்ராத்தம் பண்ணோம்னா நேர மோட்சம் கொடுக்குமா? இதெல்லாம் நேர நேரம் கொடுக்காது. ஆனா இது ஒன்னொன்னும் கைங்கரியமா இருக்கலாம், இது ஒன்னொன்னும் பக்திக்கு அங்கமாக இருக்கலாம். பக்தி பெருமானிடத்தில் மோட்சம் வச்சு கொடுக்கும். இது ஒரு வழி. இல்ல அவரே மோட்சம் கொடுப்பார், இது மற்றொரு வழி. இப்ப இந்த அஞ்சலியை எந்த கோட்டியில் சேர்க்க? இந்த அஞ்சலி நேரே பெற்றுக் கொடுக்குமா அல்லது மற்றொன்றின் மூலமாக பெற்றுக் கொடுக்குமா? அங்க அன்னிக்கே மாலாகரணாதிகளான அல்லாத பகவத் கர்மங்கள் போலே இவ்வஞ்சலியும் ஒரு சத்கர்ம விசேஷமாய் நின்றால் இது ஒரு புண்ணிய கர்மான்னு வச்சுப்போம். ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல கர்மா. பெருமானிடத்திலேயே போய் நின்றுட்டோம், அவருக்கு கைங்கரியம் பண்ணி ஆகணும். மாலாகரணம் பூத்தொடுத்து சமர்ப்பித்தல் முதலான நாம என்னெல்லாம் பண்ணலாமோ சேர்த்துக்குங்களேன். பூத்தொடுத்தல், திருவிளக்கு சமர்ப்பித்தல், சம்மார்ஜனம், அனுலேபனம், கோலமிடுதல்,
அது பெருமானுக்கு திருப்பரியட்டம் சமர்ப்பித்தல், ஆராதனை சமர்ப்பித்தல், அவன் நாமங்களை சொல்லுதல், பிரதட்சணம் செய்தல், இப்படி நிறைய இருக்கும் இல்லையோ. இதுல ஒன்னொன்னு சத்கர்மா, ஒன்னொன்னு ஒரு நல்ல கர்மா. அந்த கர்மங்களை போலத்தான் கைகூப்புதல்னு வச்சுப்போம். மாலாகரணாதி அல்லாத சத்கர்மங்கள் போலே, அத போல கர்மங்கள் போலே இவ்வஞ்சலியும் ஒரு சத்கர்ம விசேஷமாய் ஒரு உயர்ந்த புண்ணியம்னு மட்டும் வச்சுப்போம். இது பிரபத்தியில சேர்ந்தது, நம் இயலாமையை அறிவிப்பது, அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம். இதுவும் ஒரு சத்கர்மா. மாலை தொடுத்ததை போலே, கோலம் போட்டதை போலே, பிரதட்சணம் பண்ணினதை போலே, விளக்கேத்தினதை போல ஒரு சத்காரியம், ஒரு சத்கர்மான்னு வைத்துக் கொண்டால், நேஹாபிக்கிரம நாசோஸ்தி சகிருதுச்சரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்தா பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி இத்தியாதிகளில் படியே இட்டபடை கற்படையாய் பாபக்ஷயம், சத்வ உன்மேஷணம், சம்யஜானம், பக்தி பிரபத்திகள் என்று இப்பரம்பரையாலே மோக்ஷ சாதனத்துவம் உண்டாகையாலே கீழ்ச்சொன்ன சர்வ அனிஷ்ட நிவர்த்திக்கும் சர்வ அபீஷ்ட சித்திக்கும் விரோதமில்லை. இப்ப கீழே ஒண்ணு சொல்லி முடிச்சின்றார். அஞ்சலி பண்ணினால் சர்வ அனிஷ்டங்களும் நிவர்த்தியாகும், அஞ்சலி பண்ணினால் சர்வ அபீஷ்டங்களும் சித்திக்கும். இந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுது இல்லையா? சர்வ விரோதிகள், எதெல்லாம் அனிஷ்டங்கள், அனிஷ்டம்னா நமக்கு விரோதிகள், அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். கைகூப்பினால் விரோதிகள் அத்தனையும் நிவர்த்தியாகும். கைகூப்பினால் அபீஷ்டங்கள் அத்தனையும் சித்திக்கும். அபீஷ்டம்னா நம்முடைய விருப்பம், எது நமக்கு தேவையோ அது அபீஷ்டம், எது நமக்கு கூடாததோ அது அனிஷ்டம். ஒரு எழுத்து தான் வித்தியாசம், அனிஷ்ட அபீஷ்ட. இஷ்டப்படுறோம், அனிஷ்ட, இஷ்டம் இல்லை, அனிஷ்டம். அபீஷ்ட நிறைய வேணும்னு ஆசைப்படுறோம், விருப்பம். அஞ்சலி பண்ணினால் அனிஷ்டங்களை தொலைத்து அபீஷ்டங்களை கொடுக்கும், அனிஷ்டங்களை எல்லாம் போக்கிடும், அபீஷ்டங்களை எல்லாம் கொடுக்கும் என்று சொல்லிட்டார். ஆனா இப்ப என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, அனந்த கோடி காலமா நான் பாப்பங்களை சேர்த்து வச்சிருக்கேனே, அனாதி காலமா இருக்கிற பாப்பம், அது எனக்கு அனிஷ்டம் தானே. அந்த அனிஷ்டத்தை அஞ்சலி போக்குமா? கைகூப்பினே அனிஷ்டத்தை போக்கும்னா, ஏன்னா அஞ்சலி நேர எல்லா பாப்பங்களையும் தொலைச்சிருமா? அபீஷ்டத்தை கொடுக்கும்னா நேர முக்தி கொடுத்துருமா? எனக்கு இப்ப அனிஷ்டம் பாபம், அபீஷ்டம் வைகுண்டம். கைகூப்பினேன், இதுவே அனிஷ்டமான பாபத்தை தொலைத்து இதுவே அபீஷ்டமான மோட்சத்தை கொடுத்துருமான்னு கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்றார். எப்படி கொடுக்கும்னு சொல்றேன் கேளுங்க. நேர கொடுக்குமா, மூலமாக கொடுக்குமா? அதான் பதில். இப்போ நேர கொடுக்கும், ஆனா இதையே வேறொரு சத்கர்ம மாத்திரம் நினைச்சுட்டு செய்வோம். இது ஒரு புண்ணியம், மற்ற புண்ணிய செயல்களை போல இது ஒரு புண்ணிய செயல் அப்படின்னு நினைத்து கொண்டு செய்தால் அப்பவும் எவ்வளவு நல்ல பலன் கிடைக்கிறது. கீதையில ஸ்லோகம், நேஹாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். கண்ணன் கீதையில சாதிக்கிறார். 2வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம், நேஹ ந இஹ அபிக்கிரம நாசோஸ்தி. நான் சொல்லியிருக்கிற இந்த சின்ன யோகம் இருக்கே அர்ஜுனா, அது கர்மயோகமா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், நேஹாபிக்கிரம நாசோஸ்தி. அபிக்கிரம நாசம் இல்லை, தொடங்கின பிற்பாடு வீணா போயிடும்னு ஒண்ணு இல்லைங்கிறார். இப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டுமே, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்ட ஆரம்பிப்பா, பாதியில நின்று போயிடும். அது போல அஞ்சலி பண்ண ஆரம்பிச்சேன், அது பலத்தையே கொடுக்காத பாதியில நின்று போயிடும்னு ஒண்ணு உண்டா? அவர் சொன்னபடிக்கு கோவிலுக்கு போக ஆரம்பிச்சேன், அது முடியாம நின்று போயிடும் ஒண்ணு உண்டா? நிற்காதுங்கிறார். நேஹாபிக்கிரம நாசோஸ்தி. இது என்ன நினைத்து நகி கல்யாண கிருத்து கஷித் துர்கத்தின் தாத்த கச்சதி. கல்யாணமா என்ன நினைத்து கொண்டு உன்னை தொடங்கியிருந்தியானால் நடுவுல நிற்கவே நிற்காது. நான் அபிக்கிரம நாசோஸ்தி. அபிக்கிரமன்னா தொடங்குதல், தொடங்கின பிற்பாடு நிற்கிறது நாசமடைகிறதுங்கிறது இல்லை, அது கொடுத்தே தீரும். நேஹாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே. சரி சரி, தொடங்கினது நிற்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா தொடங்கினதுல நடுவுல பாப்பம் வந்துட்டே இருந்ததுன்னா, சந்தியாவந்தனத்தை பண்றோம், பண்ணினா புண்ணியம் கிடைக்காது, பண்ணாட்டா பாப்பம் வந்துடும். வேதம் சொல்றோம், ஒரு சப்தத்தை நன்னா சொன்னா கூட ஒழுங்கா சொன்னா சொர்க்கத்துல இடமா, தப்பா சொன்னா நேர் எதிர் இடத்துல. ஆகவே இதெல்லாம் இப்ப பயமா இருக்கும் இல்லையோ. நான் நீ சொன்னபடிக்கு பக்தின்னு தொடங்கி நாம சங்கீர்த்தனமோ கைகூப்பதிலோ ஆரம்பிச்சுட்டு ஒன்னும் ஆரம்பிச்சது பலம் கொடுக்காத நிக்கலாம், இல்ல ஆரம்பிச்சது தப்பா போய் பாபத்தை கொடுக்கலாம். இந்த ரெண்டுல எதானு நடக்குமான்னு அர்ஜுனன் கேட்கிறான். ரெண்டும் கிடையாதுங்கிறார் கண்ணன். நேபாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோன திருஷ்யத்தே. பிரத்யவாயம்னா பாபம், அந்த பாபமும் அதுல காணப்படலே. சரி, புரியுறது. அப்படின்னா நீ சொல்றது ரொம்ப நாள் பண்ண வேண்டியதா இருக்க போறது, ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும்.
பெருசு இல்லையா அது அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். முழு பக்தியை பண்ண முடியலையா? அஞ்சலி பண்ணே. முழுசா முடியலையா? நாம சங்கீர்த்தனம் பண்ணே. ஆஹ ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். அந்த சின்ன அளவு தர்மம் பெருசு, அதுல ஸ்வல்பமான பகுதியை நீ பண்ணா கூட பெரும் பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கும். திராயதே மகதோபயாத். நமக்கு இது பெரிய பயம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நம்ம திரும்பி போகணும், இருட்டா இருக்குமோ, அதான் எல்லாத்தோட பெரிய பயமா? இல்லை நாம இப்ப திரும்பி போகும்போது வண்டி ஒழுங்கா கிடைச்சு போகுமா இல்லையா என்பது பயமா? இதெல்லாம் இல்லை. சம்சாரத்துல இருக்கிறது தான் எல்லாத்த விட பெரிய பயம்னார். சம்சாரத்துக்குள்ள வேற ஏதோ நடக்குமான்னு நீ பயந்துட்டு இருக்கே. சம்சாரத்துல வந்ததே பயம், சம்சாரத்துல இருக்கிறதே பயம். ஆக சம்சாரத்துல திரும்ப பிறந்துருவோமோன்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அது மகதோ பயம், அதான் பெரிய பயம். அந்த பயத்திலிருந்து உன்னை அது காப்பாற்றி கொடுக்கும். அப்ப ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாது. என் ஒரு சிறு பகுதி செய்யப்பட்டாலும் அதுவும் பெரும் பயத்திலிருந்து ரட்சிக்கும்னு கண்ணன் சொல்லியிருக்கார். எந்த துளி செய்தாலும். ஆனா இதை போல எங்கேயும் யாரும் ஒத்துக்க மாட்டா. நமக்கு ஒரு இடத்துல வேலை கொடுக்குறா, அந்த வேலையை ஆந்தனையும் நன்னா செய்யணும், நிறைய செய்யணும். எவ்வளவு நம்ம சேரச்சேவே இப்பெல்லாம் சொல்லிவிடுறா, கார்த்தால 9லேருந்து சாயங்காலம் 5:45 வரைக்கும் வேலை நேரம். ஆனா அது காகிதத்துல தான் வேலை நேரம். அது எவ்வளவு நேரம் இருக்கணுமோ நீங்க அவ்வளவு நேரம் இருக்கணும். அது 7:45 8:45. ஆனா கவலைப்படாதீங்க, ராத்திரி 11 ஆச்சுன்னா நாங்க வண்டி வச்சிருக்கோம், உங்களை கொண்டு வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுடுவோம். ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை செய்யணும்னா சாப்பாடு நாங்களே போட்டுடுவோம். நீயா முயற்சி எடுக்கிறது எவ்வளவு நிறைய பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணு. அப்பதான் உனக்கு வாழ்க்கையில முயற்சி. இதை சொல்லி சொல்லித்தான் எல்லாரும் நம்மளே அப்படியே பூப்பந்தல் ஓட்டு இழுத்துன்னு போறது. ஆனால் பகவான் சொல்லச்சேவே நேரம் மாத்தி சொல்றார் பாருங்க. பக்தியில எத்தனை பண்ண முடியுமோ பண்ணு, நாழியானாலும் பண்ணு, உடம்பு கீழே விடுற வரைக்கும் பண்ணு. ஒன்னும் சொல்லல. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். ஒரு சிறிதளவு அதுல நீ பண்ணியானா கூட பெரும் பாபத்திலிருந்து. இதுலயும் வித்தியாசம் பாருங்க. அதுல நிறைய பண்ணணும், இதுல குறைச்சலா பண்ணணும். வேலை பார்க்கிற இடத்துல இத போல வருஷம் முழுக்க உழைச்சிருப்பான். சரி வந்துடுத்து, சித்திர மாசம் பிறந்திருக்கு, புது வருஷத்துக்கு ஏதோ கை நிறைய கொடுக்க போறா. அதிகப்படி 20% 30% கிடைக்க போறது அப்படின்னு தினமும் கார்த்தால போயிட்டு சாயங்காலம் வச்சு இன்னி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான். அவர் ஒரு நாள் எல்லாரையும் கூட்டு வச்சு, என்ன நாளாயண்டே போறது, சித்திரம் முடிஞ்சு போச்சு, வைகாசி முடிஞ்சு போச்சு, ஒன்னும் வரவே இல்லையானா, அது தொழில் நிலைமை இப்போது சரியில்லை, ஆகவே அடுத்த ஆண்டு பார்ப்போம் அப்படின்னு கையெழுத்து போட்டு ஓட்டிட்டு போயிடுறான். எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்க வேண்டியதான். கூப்பிட்டு சொல்றதுக்கு கூட அவனுக்கு நாழி கிடையாது இப்போ. அதனால இப்படி சொல்லிட்டு சரி இந்த வருஷம் முடியல போல் இருக்கு, சேர்த்து வச்சு 2 வருஷம் கழிச்சு கொடுப்பா அப்படின்னு மறுபடியும் இதே 7:45 8:45 10:45 போயிட்டு வரான். அடுத்த வருஷம் கொடுப்பாளானால் இப்படியே இவனை வச்சுண்டு இவனுக்கு நிறைய சம்பளக்காரன் ஆக்கி இவனை வச்சிருந்தா கட்டுப்படி ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே நன்னா முதல் வருஷம் வரைக்கும் ஓஹோன்னு பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னவன் அடுத்த வருஷம் வரும்போது உன்னுடைய ஈடுபாடு சரியா இல்ல, நீ பண்ணது ஒழுங்கா இல்ல, பார்ப்போம், அடுத்த இடத்தில் நன்றாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சே வச்சுடுறான். கடைசியில இதே போல அடுத்தடுத்த இடத்துக்கு போய் இப்படியே கட்டப்பட்டிருக்கான். அதையும் இங்க சேர்த்து கண்ணன் சொல்றார், திராயத்தே மகதோபயாத். அர்ஜுனா, நான் விதிச்சிருக்கிற பக்தியில நீ துளி பண்ணேங்கிறதுக்காக நான் கொடுக்கிறேன்னு சொன்ன வைகுண்டத்துல துளி தர மாட்டேன் உனக்கு, அதை முழுக்கத்தான் தருவேன். நான் பண்ண சொன்னத்துல தான் உன்னை குறைச்சு பண்ண சொன்னேன். நான் கொடுக்கிறேன்னு சொன்னத்துல குறைச்சலாவா கொடுத்துறேன்னு சொன்னேன். நாம கேட்டோம், நாம குறைச்சு பண்ணா குறைச்சலாத்தானே கொடுப்பா, இப்படித்தானே நான் எல்லாரையும் பார்த்திருக்கேன்னா அது நீ பார்த்தவன் அர்ஜுனா, நான் அப்படி அல்லேன். நீ பார்த்தவ அப்படி கொடுக்கலாம். ஏன்னா நீ அவனுக்கு குழந்தை இல்லையே, ஒன்னு அவன் பெறலையே, நீ மோட்சம் வர்றதுக்கு அவன் எந்த முயற்சியும் எடுக்கலையே, அனாதி காலமா உனக்குள்ள உட்காண்டு அவன் காத்துண்டு இருக்கலையே. இத்தனை எப்ப நான் பண்ணி கொண்டு இருக்கிறேனோ அப்ப நீ எதுக்கு வந்தாலும் நான் தான் கொடுத்தாகணுமே தவிர நீ ஒன்னே ஒண்ணு செய், என்னை வெஷுக்கோ, திட்டிக்கோ, வாழ்த்திக்கோ, பரிகாசம் பண்ணிக்கோ, எது வேணா பண்ணு, என்னை இன்னொருத்தனோட மட்டும் ஒப்பிட்டு பார்த்துறாதே. அது ஒண்ணுதான் பெருமானுக்கு ஆகவே ஆகாது. மற்ற யாரோடும் என்ன செஞ்சாலும் அவர் சரி சரின்னு ஒத்துக்கிறார். தங்கமே இருப்பாருங்க, அதை புடம்போட்ட தங்கம்ங்கிறோம். வேணும்னு காய்ச்சுவா, தட்டுவா, நீட்டுவா, உருட்டுவா, சாமனை வச்சு இறக்குவா, வைரத்தை வச்சு அழுத்துவா, தட்டுவா, என்னென்னமோ பண்ணுவாளோ இல்லையோ, எல்லாம் தங்கம் திருப்தியா இருக்குமா. இது முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு கழுத்துக்கோ தோளுக்கோ போய் அலங்காரமா இருக்க போறோம் அப்படின்னு திருப்தியா இருக்கும். ஆனா அதை விற்கிற சமயத்துக்கு ஒரு சின்ன தராசு தட்டை எடுத்துட்டு தங்கத்தை இந்த பக்கம் வச்சுட்டு ஒண்ணுமில்லாத காசே போறாத ஒரு குந்துமணியோ எடக்கல்லையோ இந்த பக்கம் வச்சு குந்துமணி தங்கம்னு வச்சு அது அழுமா.
இத்தனை நாள் என்னென்னமோ என்ன பண்ணேன், நான் ஒன்னும் கவலைப்படலை. ஆனா இந்த குந்துமணிக்கு சமமாவா என்ன நீ எடுக்கணும்? இப்போ விற்கறியே வெறுமை கூட கொடுத்துட்டு போ. ஆனா குந்துமணி தங்கம்னு சொன்னா குந்துமணியோட அது சமானம் நினைக்கிறானா, அது தாங்காதான். வாசுதேவன் கிருஷ்ணன் பகவான் அப்படித்தான். நீ என்னை என்ன வேணா உபயோகப்படுத்திக்கோ, என்ன வேணா வேலை செய்ய சொல்லு, வா வராதே, இப்ப வா அப்ப வா, எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். ஆனா இதை போல ஊர்ல பார்த்தது இல்லையே, நீ மட்டும் ஏன் கொடுக்கறே சந்தேகமா இருக்கேன்னு கேட்டுவிடாதே. ஏன்னா அவனும் நானும் ஒருத்தன் அல்லேன். நான் வேற உனக்குள்ள அமர்ந்து கொண்டு இத்தனை நாளா காத்துன்னு இருக்கேன். அப்படி இருக்கிறச்சே நீ வருவியா வருவியான்னு இருக்கிறவனை பார்த்து ஏன் வந்தேன்னு கேட்கறவனோட ஒப்பிட்டு பேசினா, சம்பந்தமே இல்லாதவனோட எப்போதும் சம்பந்தம் இருக்கிறவன ஒப்பிட்டு பேசினா. அதனாலதான் ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். பெரும் பயத்திலிருந்து இந்த சின்ன தர்மம் நம்மை காத்து கொடுக்கும். இந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். நேஹாபிக்கிரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந திருஷ்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். அதனாலதான் நம்ம சின்ன சின்னது பண்ணாலும் நாமெல்லாம் சிறந்த பக்திமான்கள்னு தெம்பா உட்காந்துருக்கோம் பாருங்க. அது எங்கேருந்து அந்த எண்ணம் வருது? இப்போ நாம் ஒண்ணு இப்ப பிரகலாத பக்திக்கோ துருவ பக்திக்கோ கிட்டக்கே போல கொஞ்சம் தான் பக்தி பண்றோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாம் நல்ல பக்தாளா இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், எல்லாம் பாக்குறோம் அப்படின்னு ஒரு திருப்தியா இருக்கும். மற்ற பேர்லாம் இல்லவே இல்லை பாருங்க, நாங்கள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்து சொல்ல தெரியுது. சொல்லி எப்படி உனக்கு தோன்றதுனால் ஆதாரம் இந்த ஸ்லோகம் தான். ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய, இந்த தர்மத்தின் சிறிதளவு பண்ணா கூட எனக்கு பிடிக்கிறதுன்னு விட்டாரோ இல்லையோ. சிறிதளவுன்னு சொன்ன கிருஷ்ண வாக்கியத்தை சத்தியமாக்க வேண்டாமா? நாம இப்ப நிறையா பண்ண போக அப்ப அவர் சிறிதளவுக்கே கொடுக்கிறேங்கிறது பொய்யாப்படும் இல்லையோ. அவரோ சிறிதளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஏன் சுவாமி நீங்க நிறைய பக்தி பண்றது இல்லையான்னா, இல்ல சுவாமி நான் நிறைய பண்ண போக இந்த ஸ்லோகம் பொய்யாப்படுத்துனா, என்ன கொஞ்சம் பண்ணாலும் தரேன்னு அவர் சொல்லியிருக்காரோ இல்லையோ. நான் நிறைய பண்ணி போய் அவர் நிறைய பண்ணதுக்காக கொடுத்தாருன்னு ஸ்லோகம் பொய்யாடும். கிருஷ்ண வாக்கியம் எப்பவும் சத்தியமா நானான்னு ஆக்கிறேன். அவர் தான் பேசல, நானான அவர் வாக்கியத்தை சத்தியமாக்க வேண்டாமா என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அவர் சொல்பம்னு சொல்லியிருந்தாலும் நிறையவே தான் நாம் செய்ய வேண்டும். இன்னொரு முக்கியமான அர்த்தம் ராமானுஜர் சாதிக்கிறார். அவர் சொல்பம்னு சொல்லிட்டார், ஆனா நம்மாழ்வார் எவ்வளவு பக்தி பண்ணிருப்பாரோ, திருமங்கி ஆழ்வார் எவ்வளவு பக்தி பண்ணிருப்பாரோ, அவர் சொல்றது இத்தனை பெரிய பக்தியைத்தான் கண்ணன் சொல்பம்னு சொல்றாருன்னுட்டார் அவர். நாம நினைக்கிறது சொல்பம் சொல்பம் நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா இது அவருடைய பாஷையால சொல்பம். இப்ப பெரும் கோட்டீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார், அந்த சுவாமி பாக்குறோம், அப்படியே போயிட்டு இருக்கிறச்சே இந்த இடம் சரியா இல்லையே, அதை கொஞ்சம் சரிப்படுத்திருங்க, அது என்ன சின்ன செலவு அப்படி இப்படி இருந்தா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டார்னா அந்த செலவு 50 லட்சம் ரூபாய். ஆனா 50 லட்சமா சுவாமி, அவருக்கு அது சொல்பமா பெஸ்த தர்மஸ்ய, அவர் சொன்னவர் ஆறுன்னு பாத்தீங்கன்னா இந்த 50 லட்சம் ஒண்ணு இல்லையே சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அப்ப நான் போய் பார்த்தேன்னா என் வாழ்நாள் ஊதியமே அது இல்லை, அது எத்தனை பூஜ்யம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு அது சொல்பம் இல்லை, ஆனா அவருக்கு சொல்பம். அதே போல இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சொல்பத்துக்கு அர்த்தம் பண்ண போனா எனக்கு சொல்பம்னு எடுத்துட கூடாது, அவருக்கு சொல்பம்னு எடுத்துன்னா அப்ப நான் எத்தனை பண்ணா தகும், பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், கொஞ்சம் பண்ணா போரும். இன்னொரு பக்கம் அதனுடைய உண்மையான பொருளை பார்த்துக்க போனா தான் ஓஹோ இது ஏதோ நிறைய பண்ணணும் போல் இருக்கு, ஆனால் இப்ப பண்றது போராது, மேலும் தொடர வேணும்னு தோணும். அப்படி அந்த சின்னது பண்ணாலும் போதும்னு சொல்லியிருக்காரு. அதே போல கைகூப்புதலும் போதும். சொல்பமஸ்பதம்மஸ்ய, இந்த தர்மத்தின் சிறிதளவு அப்படின்னா நாம சங்கீர்த்தனை சிறிதளவு, அஞ்சலி சிறிதளவு, விளக்கெரித்தல் சிறிதளவு, இந்த சிறித நீ பண்ணியானால் அது தன்னடையே படிப்படியாக உன்னை உயர்த்தி கொண்டு போகும். அந்த சிறிது மோட்சம் கொடுத்துருன்னு கண்ணன் சொல்லவே இல்லை, அந்த சிறிது நேர முக்தி கொடுக்காது. அப்ப எப்படி துவாரா முக்தி கொடுக்கிறது நீங்க விளக்கிறார். ஒரு சத்கர்ம விசேஷமாய் நின்றால் நேஹாபிக்கிரம நாசோஸ்தி என்கிறபடியும் சக்ரித் உச்சரித்தம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம், ஹரிஹி என்கிற 2 எழுத்து ஒரு முறை யாரால் உச்சரிக்கப்பட்டதோ இது இதிகாச சமுச்சயம்னு பேர். ஹரிரித்யக்ஷரத்வயம், அங்கேருந்து பிரமாணம் மேற்கோள் எடுத்திருக்கார். ஹரி என்னும் 2 எழுத்தை ஒரு முறை எவன் உச்சரிக்கிறானோ பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி, அவன் மோட்சமடைவதன் பொருட்டு அனைத்தையும் செய்தவன் ஆகிறான். அதற்குரிய பரிகரம் சாமக்ரி, மோட்சம் போறதுக்குண்டான பரிகரம் அனைத்தும் அவன் செய்தவன் ஆகிறானால் அப்ப ஹரிஹி என்று சொல்லிட்டு மோட்சம் விடுவோமா? போக முடியாதே. ஹரிஹின்னு சொன்னா போடுவோமானால் அப்ப அந்த ஹரிஹின்னு சொன்னது பாபங்களை கொஞ்சம் குறைக்கும், குறைஞ்சதுனால மேற்கொண்டு பக்தியில ஈடுபாடு வரும், மேற்கொண்டு யோகம் தொடரும், அது வளர்ந்து பரபக்தி பரஜானம் பரபக்தி என்னும் பரம்பரையா மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். அப்படி அந்த பரம்பரையா கொடுக்கறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பத்த பரிகரஸ்தேன, இப்படி ஒரு ஹரின்னு சொன்னாலும் பரம்பரையா கிடைக்கும்,
அஞ்சலி பண்ணாலும் பரம்பரையாக கிடைக்கும்னு 2 பொருள். அதை வைத்துக் கொண்டுதான் இப்படி இத்தியாதிகளின்படியே இட்டபடை கற்படையாய், அப்படின்னா வெச்ச கல்லு, நல்ல உறுதியான கல்லு சுவாமிங்கிற மூலியம். அதை போல ஹரின்னு சொல்லியிருந்தாலும் இட்டபடை கற்படை, அஞ்சலி பண்ணியிருந்தாலும் இட்டபடை கற்படை. அப்ப உறுதியான கருங்கல் வைத்து கட்டியதாய் பாபக்ஷயம். அது என்னென்ன பண்றது? ஹரின்னு சொன்னாலோ அஞ்சலி பண்ணாலோ பாபத்தை அழிக்கிறது, பாபக்ஷயம். 2வது இந்த படிக்கட்டு அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சத்வ உன்மேஷம், பாபம் தொலைய தொலைய நம்ம கிட்ட சத்வகுணம் வளரும். அப்படின்னா பாபம் நிறைய இருந்ததுன்னா ரஜோகுண தமோகுணம் வளரும். தன்னையே தெரியறது இல்லையோ, பாபம் குறையிறது, சத்வகுணம் வளருகிறது. சம்யக் ஞானம், சத்வகுணம் வளர வளரத்தான் பெருமானே உபாயம், பெருமானே புருஷார்த்தம்ங்கிற அறிவு ஏற்படுகிறது. அதான் சம்யக் ஞானம். ஞானம் நன்னா இல்லாம தடுக்கிறதுக்கு காரணம் சத்துவம் இல்லாமை. சத்துவம் இல்லாமை ஏன் சத்துவம் இல்லாம இருந்துட்டு இருக்கோம்? அது கீழே சொல்லிட்டார். இவனுக்கு பாபம் இருக்கு, பாபத்தினாலே சத்துவம் இல்லை, சத்துவம் இல்லாதனாலே ஞானம் இல்லை, ஞானம் இல்லாதனால அதுக்கு தகுந்த கர்மம் இல்லை. இப்ப இது ஒன்னொன்னா கீழே கீழே கொண்டுக்கணும் இல்லையோ. ஹரின்னு சொல்லு, இல்ல அஞ்சலி பண்ணு, பாபம் குறையும். பாபம் குறைந்தா சத்தகுணம் வளரும். சத்தகுணம் வளர்ந்தா அவனை பற்றின ஞானம் தெளிவு உண்டாகும். பக்தி பிரபத்திகள் என்று அந்த ஞானத்தாலே ஒண்ணு பக்தி பண்ணுவே, இல்ல பிரபத்தி பண்ணுவே, அது உனக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். இப்ப பரம்பரையா சரியா போச்சு. வாசல்ல கிளம்பினோம், உபன்யாசத்துக்கு வர வேண்டும். வர வேண்டும்னு சொன்னா கார்த்தால எழுந்திருந்தே உபன்யாசத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா எழுந்தது உபன்யாசத்துக்கு வந்தது உபாயமா? கார்த்தால எழுந்தேன், எழுந்து உபன்யாசத்துக்கு வந்தேன்னுட்டா சுவாமி. அப்போ எழுந்ததுலேருந்து நேர உபன்யாசம் போல் இருக்கு அப்படின்னு தொடர்பு படுத்துக்காதீங்க. கார்த்தால எழுந்திருந்தேன், பல் விளக்கிலேன், நீராடினேன், நெத்திக்கு இழிச்சிக்கொண்டேன், பெருமான வழங்கினேன், வண்டியை பிடித்தேன், உபன்யாசத்துக்கு வந்தேன். அப்ப அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் சொல்லணுமே. ஆனா எழுந்தேன்னு முதல்ல சொன்னீரேன்னா அதனால தானே சுவாமி இத்தனையுமே வந்தது. தூங்கிண்டே இருந்தேன்னா பல் தேய்ச்சிருப்பேனா? தூங்கிட்டு இருந்தேன்னா குளிக்க போறது போயிருப்பானா? அப்ப முதல்ல எழுந்திருக்கவே பல்ல தேய்ச்சேன், பல்ல தேய்க்கவே நீராட போனேன். இதெல்லாம் இந்த வரிசையில தான் நடக்குங்கிற நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கேன். எழுந்திருந்தேன், எழுந்திருக்கவே பல் தேய்க்க போனேன், பல் தேய்க்கவே நீராடினேன், நீராடவே ஆடை போனேன், இந்த பெருமான வணங்கினேன், வணங்கி விட்டவே வெளியில வந்தேன், வரவே வண்டியை பிடிச்சேன், பிடிக்கவே உபன்யாசத்துக்கு வந்தேன். அதனால் எழுந்திருந்தேன் உபன்யாசத்துக்கு வந்தேன் நேர உபாயம் ஆகாது. இது அதை கொடுக்காது, ஆனா பரம்பரையா கொடுக்கறது இல்லையோ. அதனால அது அதே போல ஹரின்னு சொன்னாலோ அஞ்சலி பண்ணினாலோ பாபக்ஷயம் ஏற்படும். பாபம் குறைஞ்சால் சத்தகுணம் வளரும். சத்தகுணம் வளர்ந்தால் பெருமான பற்றின அவனே உபேயம், பிராப்யம், உபாயம் அப்படிங்கிற அறிவு ஏற்படும். அந்த அறிவினால் பக்தியோ பிரபத்தியோ செய்கிறான். அது மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று வச்சுக்கணுங்கிறார். இப்ப இந்த படிக்கட்டு தெளிவா புரிஞ்சு வச்சு இல்லையா? அப்ப அஞ்சலி நேரே கொடுக்குமான்னு இப்படி கொடுக்கும். அதை சத்கர்மம் புண்ணியம்னு வைத்துக் கொண்டாலும் இப்படி கொடுக்கும். இல்ல பிரபத்தியிலே என்னுடைய ஆக்கிஞ்சன்ய அனன்யகதித்துவங்களை வெளிப்படுத்துகிற முத்திரையா வச்சிருந்தாலும் பிரபத்தி கிட்டும். பக்தி பிரபத்திகள் என்று பரம்பரையாலே மோட்ச சாதனத்துவம் உண்டாகையால் இப்படி அது மோட்சத்துக்கு சாதனமா இருக்கிறதுனாலே கீழ்ச்சொன்ன சர்வ அனிஷ்ட நிவர்த்திக்கும் சர்வ அபீஷ்ட சித்திக்கும் விரோதமில்லை. என்ன ஒருத்தர் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தார், எழுந்தபடியால உபன்யாசத்துக்கு போனார், எழுந்தபடியால தான் உடம்புலையும் பல்லுலையும் இருக்கிற அழுக்கு போச்சு. அப்ப அந்த அழுக்கு போச்சுங்கிறது அனிஷ்ட நிவர்த்தி, உபன்யாசத்துக்கு போனாருங்கிறது அபீஷ்டம் அப்படின்னு நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது அனிஷ்ட நிவர்த்தி, உபன்யாசத்துக்கு போறதுங்கிறது அபீஷ்டம். இந்த ரெண்டும் எதனால நடந்தது? எழுந்ததாலேன்னார். எழுந்ததாலேயே வா பரம்பரையா அது நடந்தது இல்லையோ. அதனாலதான் அஞ்சலி அனிஷ்ட நிவர்த்தியும் அபீஷ்ட சித்தியும் பண்ணி கொடுக்கும், இப்படியாய் பண்ணி கொடுக்கும் என்னார். இனி அடுத்தது அஞ்சலி விஷயத்தில் பிறருடைய வாதம். அஞ்சலியை பத்தி ஒரு சிலர் ஒரு வாதத்தை வைக்கிறா. ஆனா அது எப்படி நேரே மோட்சம் கொடுக்குமா இல்ல துவாரத்திலே மோட்சம் கொடுக்குமானால் இப்படி வழி உண்டாயிருக்க இது அதிவாதம் என்கை. இல்ல அது எப்படி சுவாமி கொடுக்கும்? அதிவாதம் என்கை உச்சிதமன்று. ஓர் அதிகாரி விசேஷத்திலே இவ்வஞ்சலி ரூப கிரியா மாத்திரம்தானே சாட்சாத்து மோட்ச சாதனம் என்றால் பிரதட்சண பிரணாமாதி கிரியா மாத்திரங்களும் இப்படியே அவ்வவதித மோட்ச சாதனங்களாய் பிரசங்கிக்கும். அப்போது பவந்தியா பக்தியா பரமயாவாபி இத்தியாதி பிரமாணங்களோடு விரோதம் உண்டாம். அஞ்சலி இப்படித்தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. அது நேர மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு ஒருத்தர் ஆக்ஷேபிக்கிறார்னு வச்சுப்போம். நேர கொடுக்குமா? கொடுக்காது.
இந்த பரம்பரையா தான் மோட்சத்தை கொடுக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நாம சங்கீர்த்தன நேர மோட்சம் கொடுக்கும், சம்மார்ஜன நேர மோட்சம் கொடுக்கும், விளக்கெரித்தல் நேர மோட்சம் கொடுக்கும். இன்னைக்கு பலரும் ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, நீங்க ஸ்ராத்தமே பண்ண வேண்டாம், தர்ப்பணமே பண்ண வேண்டாம், நாம சங்கீர்த்தம் எடுங்கோ. அதை பண்ணினால் இது எந்த சாஸ்திரத்திலையும் ஒத்துக்கொள்ளப்படாதது, எந்த மதாச்சாரியரும் ஏற்றுக்கொள்ளாதது. ஏன்னா கண்ணன் ரொம்ப தெளிவா கீதையில சாதிக்கிறார். யஜ்ஞ தான தப கர்ம காரியமி தேவ, யஜ்ஞமோ தானமோ தபஸோ கர்மமோ அத்தனையும் பண்ணியே ஆகணும். நீ மற்றதெல்லாம் என்ன பண்றியோ இல்லையோ, சரீர யாத்திரைக்காக நான் சொல்லியிருக்கிற நித்திய அனுஷ்டானத்தை விடவே கூடாது. நித்திய கர்ம செய்தாகணும், நைமித்திக கர்ம செய்தாகணும். ஸ்ராத்தமோ பித்ரு தர்ப்பணமோ விட்டுட்டு க்ஷேத்ராட்டனம் போல சரி போல இருந்த இடத்துல இருந்து கை ஊப்பிக்கும்போ, அதுக்குன்னு அது போகாத போல சாதத்தையும் விட்டுற முடியுமா, தர்ப்பணத்தையும் விட்டுற முடியுமா? இவற்றையெல்லாம் விட முடியாது, செய்துதான் தீர வேண்டும். இதுக்கு நாம சங்கீர்த்தனம் மாற்றாகவும் ஆகாது. அதுக்கு அதுதான் செய்யணும், அதுக்கு இன்னொன்னு மாற்று இல்லை. அப்போ அதை செய்யறமே இப்ப நாம சங்கீர்த்தனம் நேர கொடுக்குமா? சில பேர் அப்படின்னு பேசலாம், அந்த வாதம் எடுபடாது. ஏனால் இப்ப அஞ்சலி நேர மோட்சம் கொடுக்கும்னு சொன்னால், அப்ப இத போல பல பல காரியங்களும் நேர மோட்சம் கொடுக்கும்னு சொல்ல வேண்டி வரும். சொல்லிட்டு போவோமே, எதை வேணா வச்சுப்போமே. உபன்யாசத்துக்கு வந்தா கூட போறோம். சொல்பமப்யஸ்த தர்மஸ்யன் தானே கண்ணன் சொன்னார். ஒரு சிறிதளவு பண்ணாலும் பெரும் பயத்திலிருந்து போக்குகிறேன்னுட்டு, நான் சின்னதா எத்த பண்ணாலும் மோட்சம் கொடுக்கும்னு சொன்னாலேன் என்று கேட்டால், அப்ப வேறொரு வாக்கியத்தோட பொருந்தாமை, முரண்பாடு வந்து விடுகிறது. பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே, பக்தியாலோ பிரபத்தியாலோ தான் மோட்சம் போக முடியும் என்று ஒரு இடத்துல பெருமாள் எழுதிட்டார். இப்ப நான் என்னுடைய திருப்திக்காக ஆசைக்காக நாம சங்கீர்த்தனத்தால் இதால் அஞ்சலியால் விளக்கெரித்தலால் பூத்தொடுத்தலால் மோட்சம் போலான்னு சொல்ல போனால், அப்ப அந்த வாக்கியத்தோட பொருந்தாமை முரண்பாடு வந்துருமே. அப்ப அந்த வாக்கியத்தோட தான் இதை நான் சேர்த்தாகணும். இப்ப என்ன வச்சுக்கலாம், வண்டியை பிடிச்சாதான் சுவாமி உபன்யாசத்துக்கு வர முடியும் ஒருத்தர் சொல்லிட்டா. இப்படி வச்சுங்களேன், விருப்பம் இருந்தால் தான் சுவாமி உபன்யாசத்துக்கு வர முடியும், இதோ ஒருத்தர் சொல்லிட்டார். இப்ப நான் சொன்னேன், இல்லை எழுந்திருந்து பல் தேய்ச்சு குளிச்சு வண்டியை பிடிச்சு உபன்யாசம்னமே இன்னொரு வாக்கியமானா விருப்பம் இருந்தா தான்னு சொல்றதே. அப்ப இது சரியா அது சரியா? இப்போ எழுந்திருந்து பல் தேய்ச்சு குளிச்சதுனால உபன்யாசத்துக்கு வந்தோமா, இல்ல விருப்பம் இருக்கிறதுனால வந்தோமா? இதுல நான் எந்த எழுந்திருந்து பல் தேய்ச்சத்தை நேர உபாயம் ஆக்கினால் அப்ப விருப்பத்தாலேங்கிற வார்த்தையை பொய்யாயிடும். அதுதான் பிரதான வார்த்தை. அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாது இருக்கணும். விருப்பம் இருந்தா போரும்னு சொல்லிட்டா, விருப்பத்தோட படுக்கையில படுத்துட்டே இருந்தார்னா அப்ப எப்படி உபன்யாசத்துக்கு வர முடியும்? அதனால இதுவும் உண்மையாகணும், அதுவும் உண்மையாகணும். வழி என்னன்னால், விருப்பம் இருக்கிறதுனால சீக்கிரம் எழுந்திருந்து பல் விளக்கி நீராடி உபன்யாசத்துக்கு வந்தார், விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டார். என்னத்தானே ரெண்டும் சரிப்படுத்தும். இதை தனியாவும் காத்துல விட்டுற முடியாது, அதை தனியா விட்டுற முடியாது. ஆகவே தனித்து தனித்து அதது கொடுக்கும்னு சொல்லாதே. பக்தியோ பிரபத்தியோ கொடுக்கும், அதற்கு இது கண்டிப்பா தேவை. அஞ்சலியோ நாம சங்கீர்த்தனமோ இருந்து அதன் மூலமாகத்தான் முக்தி கொடுக்கும்னு சொல்ல வேண்டும். இதே போலத்தான் அஜாமிளோபாக்கியானத்திலே நாம சங்கீர்த்தன் நாராயணான்னு தன்னுடைய கடைசி பிள்ளையை கூட்டார். கூட்டத்துக்காக விஷ்ணு தூதர்கள் வந்து உன்னை விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போவேன்னு பிடிவாதமா சொன்னான். அங்க நமக்கு தோணும், இது தேவலைய சுவாமி நம்ம வாழ்நாள் முழுக்க பண்றதில்ல பத்திலே பண்ணிட்டு கடைசி பிராணம் போறச்சே பிள்ளை பேரை சொல்லி கூட்டுட்டு விஷ்ணு லோகம் போயிடலாம் போல் இருக்கே. அப்போ நாள் முழுக்க என்ன வேணா தப்பு பண்ணலாமான்னா அந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. அதுக்கு சுகாச்சாரியரே பதில் சொல்றார். அது பல பேர் தெரியாம இதை போல சொல்லிட்டே இருக்கா. உண்மை என்ன தெரியுமோ, நான் நாம சங்கீர்த்தனம் நான் பெருமானுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டேன், ஹே நாராயணா வா அப்படின்னு கூப்பிட்டான், கிட்டக்கு வந்துட்டான். அப்ப நாமங்களை சொன்னான். நாமத்தை சொன்னதுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்குமோ இல்லையோ, மோட்சம் பலம் இல்லை, ஆனா நாமத்தை சொன்னதுக்கு ஒரு பலம் இருக்குமோ இல்லையோ. நாமங்களை சொன்னபடியால் சாது சமாகமம் கிடைச்சது. என்ன விஷ்ணு தூத்தாள் யமதூத்தாள் ரெண்டு பேரும் கிட்டக்க வந்தாலும் இல்லையோ, அவர்கள் ரெண்டு பேரும் பக்தர்கள் தானே. யமதூத்தன் ஒன்னே பக்தன் இல்லைன்னு நினைக்கூடாது, அவனும் பகவத் பக்தன், வேலை கொடுத்திருக்கார் பெருமாள், அவ்வளவுதான். அதனால அவனை யவனதூத்தன். யமதூத்தன்னா நாஸ்திகன் ஆறு நினைச்சுக்க வேண்டாம். யமன் தான் லோகத்துல தர்மத்தை காக்கிற யம தர்மராஜன். அப்ப அவன் வேலை வச்சிருக்காருன்னு அர்த்தம். நம்ம யமன்ன உடனேயே மொத்தமா இவர் நாஸ்திகன்னு முதல் குத்திடுறோம். அப்படி இல்ல, ரொம்ப நல்லவர், இந்த ஊருக்கு யாரும் வரவாண்டாமேன்னு அவருடைய பூஜையும் போது நித்தியம் பிரார்த்திக்கிறார். அவர் பெருமாளுக்கு பூஜை பண்ணச்சே, எனக்கு கொஞ்சம் வேலை இல்லாது இருந்தா தேவையில்லை, இங்க யாரும் இன்னைக்கு முழுக்க நல்ல வேலை நல்ல மொழிப்பா இருக்கட்டும், ஆள் வராது இருந்தா தேவையில்லை என்றுதான் யமன் எப்போது நினைக்கிறார். ஆக நாம நினைக்கிறது வேணா யமனை தப்புன்னு முதல் குத்தின்னு இருக்கோம். இவர் நாமங்களை சொன்னபடியால் அருகில் யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் வந்தார்கள். அப்ப சத்சங்கம் ஏற்படுத்து.
சத்சங்கம் ஏற்பட்ட உடனே இவனுக்கு தோன்றது நம்ம பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, இவ்வளவு நாள் இந்த மாதிரி தப்பா நடந்துட்டு கூடாது இல்லையா. அவர் நினைக்கிறார், ஒரு நிமிஷம் நாமத்தை சொன்னதுக்கே நம்ம வாழ்நாள் முழுக்க தப்ப கூட மறந்து நமக்காக வாதாடின்னு இருக்காளேவா, அப்ப நான் நிஜமாவே வாழ்நாள் முழுக்க நன்னா இருந்தா இவா எனக்கு எவ்வளவு தூரம் பேசுவா அப்படின்னு அவனுக்கு தோன்றது. தோணி பரிதாபப்படுறான், பశ్చాத்தாபம். பண்ண தப்புக்காக குற்றத்தை நினைத்து ஏங்குகிறான். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே என்று வருத்தப்பட்டான். எப்ப பண்ண தப்புக்கு வருத்தப்பட்டானோ தப்பு போயிடுத்து, அப்ப பாபம் தொலைஞ்சு போச்சு. பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு ஏங்கி விட்டானோ அப்ப அது திரும்பவும் வராது. ஹரித்வார் ரிஷிகேஷுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சானோ அப்ப உறுதியும் அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. அப்புறம்தான் மோட்சம் கிடைக்காது. அப்ப அவனுக்கு மோட்சம் கிடைத்ததுன்னு அதுல நடுவுல பரம்பரை இருக்கு. நாமத்தை சொன்னான், சத்சங்கம் கிடைத்தது, செய்த குற்றத்துக்கு அனுதாபப்பட்டான், அதனால் பாபம் தொலைந்தது, மேலே கைங்கரியம் நடந்துன்றது, முக்தி அடைந்தான்னு சரித்திரம். ஆனா சொல்றவா கொஞ்சம் வேகமா எழுதிடுவா. இதை போல எழுதிருப்பாளா, காத்தால எழுந்திருந்தோம் உபன்யாசம் வந்தோம் தான் எழுதுவா. சுவாமி நீர் சொன்னீர் இந்த எழுந்திருந்து பல் விளக்கி நீராடி ஆடை உடுத்து கொண்டு பெருமாள் வச்சுட்டு அதெல்லாம் சொல்லலையேன்னா இப்படி சொல்லியிருந்தா புஸ்தகம் என்னைக்கு முடியும், ஏதோ சீக்கிரமா தான் எழுதுவா. அதை போலத்தான் சேர்த்து எழுதப்பட்டிருக்கே தவிர அதுக்குன்னு அதுக்கு நேர் தொடர்புன்னு நினைச்சுடக்கூடாது. இப்ப தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அஞ்சலி இந்த பரம்பரையாகத்தான் கொடுக்கிறது. ஏனால் அதிகாரி விசேஷத்திலே இவ்வஞ்சலி ரூப கிரியா மாத்திரம்தானே. இந்த அஞ்சலி ரூபமான செயல் மட்டுமே மோட்ச சாதனம் சொன்னால் பிரதட்சிண பிரணாமாதி கிரியா மாத்திரங்களும் இப்படியே அவ்வவகித மோட்ச சாதனங்களாகும். இந்த ஒன்ன மட்டும் நேர் மோட்ச சாதனம்னு சொன்னா இதை போல அப்புறம் சம்மார்ஜனம் பண்றதோ விளக்கரிக்கிறதோ நாமமோ எல்லாமே நேர உபாயம்னு சொல்லுவா. அப்போ அப்படி சொன்னா என்னன்னா அப்ப பக்தியாலோ பிரபத்தியாலோ தான் முக்தி அடையலாம்னு சொல்ற வாக்கியத்தோட முரண்பாடு வரும். அதனால் அந்த வாக்கியத்தோட சேர்ந்து சொல்ல வேண்டும். அஞ்சலி எல்லா பயனையும் தரும் வகை. அடுத்தது சொல்றார், பிரயோஜனாந்தர பரனுக்கு இவ்வஞ்சலி அவ்வோ பிரயோஜனாந்தரங்களை கொடுக்கும். அஞ்சலி மோட்சம் போகணும்னு நினைக்கிறவன் தான் பண்ணணும் இல்லையா. இப்ப அதை மட்டும் வலியுறுத்தி சொன்னோன்னு வச்சுங்க, 3/4 வீச ஆள் காணப்படும். என்ன மோட்சம் போனோமா முக்தி அடையணுமா அஞ்சலி பண்ணுங்கன்னா கையை கொஞ்சம் இப்படி எடுத்துன்னு வந்தவனும் கீழே போண்டுருவான். எனக்கு இன்னும் பொறுப்பெல்லாம் இருக்கு சாமி, இப்பதான் வேலைக்கே சேர்ந்திருக்கேன், நான் மனைவியை பார்த்தாகணும், பிள்ளை பொண்ணு எல்லாத்தையும் வளர்த்தாகணும், நீ ஏதோ அஞ்சலி பண்ணா நேர மோட்சம் வேற பயமுறுத்திட்டீர். இல்ல அதெல்லாம் நான் பண்றதா இல்லைன்னு சொல்லலாமான்னால் இல்ல, நீ என்ன பிரயோஜனத்தை எதிர்பார்த்தையோ அஞ்சலி அந்த பிரயோஜனத்தை கொடுக்குங்கிறார். இப்போ மோட்ச பிரயோஜனத்தை மட்டும்தான் இல்லே அஞ்சலி பண்ணு, நீ எதை எதிர்பார்த்தையோ அத்தை கொடுக்கும். அப்ப அதையே வாங்கிட்டு வந்துடலாமான்னா நாள்பட அஞ்சலி எவ்வளவோ வசத்தியை பெற்று கொடுக்குமே, நான் ஏன் இந்த தாழ்ந்ததை போய் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று உனக்கே தோணி மாத்தினுடுவேங்கிறார். முதல்ல கேட்கறச்சே சின்னதான் போய் கேட்போம், அது கொடுக்கறது கொடுக்க ஓ இதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கறதே அப்படின்னு இவனுக்கு தைரியம் ஏற்படுறது. அப்புறம் புஸ்தகத்தெல்லாம் வாசிச்சு பார்க்கறான், இதோட நிறுத்திடுமான்னு. இதுக்கே இல்லை அதுக்குன்னு புஸ்தகத்துல போட்டிருந்தது. கேட்டா மற்ற சான்றோர்களும் இதையே சொன்னா மனசு குறுக்க ஆரம்பிச்சுடுத்து. நாம இதுக்கு இதை உபயோகமே படுத்திருக்க கூடாது, இனிமே அதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன் சாமி, அவருக்கு கைங்கரியமாவே பண்றேன், அவரே உபாயம்ங்கிறத சொல்றதுக்கே பண்றேன் என்ன புரிஞ்சுனுட்டா அப்ப அனன்ய பிரயோஜனன் ஆகிறான். பிரயோஜனாந்தர நிஷ்டன்னு சொன்னால் வேறு பயன்களை எதிர்பார்க்கிறவன், பெருமானை தவிர வேறு பயன்களை விரும்புபவன். அனன்ய பிரயோஜனன்னு சொன்னால் அவனை தவிர மற்றொரு பயனை விரும்பாதவன், அவனே பயன், அவனுக்கு கைங்கரியம் தொண்டு புரிவதே புருஷார்த்தம், அவனை தவிர வேறு பயன் இல்லை. இந்த தெளிவு வந்தவனுக்கு அஞ்சலி நேர அவனையே கொடுக்கும். ஆனா அந்த தெளிவு வராதவனுக்கு எனக்கு ஏதோ அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, எங்களுக்கு இப்போதைக்கு வாழறதுக்கு ஒரு 450 சதுர அடி வீடு வேணும், நீர் ஏதோ பெருவீடு இருக்குங்கிறீர். பெரிய வீடுன்னா சம்பிரதாயத்திலே பரமபதம்னு அர்த்தம், வைகுந்தத்தை தான் பெரிய வீடுன்னுவா. பெருமாள் நம்ம போய் நமக்கு பெரிய வீடு தரேன் வாங்கிக்கிறியாங்கிறார். இப்போதைக்கு சின்ன வீடு கொடுக்கா, அப்புறம் நாங்க பெரிய வீடு பார்த்துப்போம், இப்ப ஏதோ ஒரு கூரை வேணும் குடிசை வேணும் வாழறதுக்கு, அதை முதல்ல கொடும்னா சரி கொடுப்போம். ஏன்னா இதை விட்டுட்டு அதை தரேன்னு சொன்னா இவன் வரமாட்டான். இவனுக்கு இதை கொடுத்து வயறு நிறைஞ்சு வாடாம இருந்தா தான் கொஞ்சமான பக்தியை பத்தி யோசிக்கவே ஆரம்பிப்பான். அதனால பெருமாள் எடுத்துன்னு போயே கூடேன்னு விடுறார். உடனே அப்ப என்ன ஆறுது, அஞ்சலி வீடையும் கொடுத்தது, அஞ்சலி வேலையும் கொடுத்தது, அஞ்சலி ஐஸ்வர்ய அனுபவம் கொடுக்கும். ஆனா அத்தோட நாம நின்னுடலாமானால் அவர் பெருமாள் கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டார். இந்த வீட்டோட இந்த ஐஸ்வர்யத்தோட நம்மள அனுபவிக்க விட்டுடுவார். ஆனா அந்த ஐஸ்வர்யத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு தன்மையை கொடுத்திருக்காரு அவர். என்ன தன்மைனால், யாரோட கொஞ்ச நாள் இருந்தாலும் மாட்டேன்னு அது கோவிச்சுக்கும். கொஞ்ச நாள் ஒருத்தரோட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதான வம்பு வந்தே தீரும். ஐஸ்வர்யத்தோட நாம் இருக்கோம்னால்
அது பாட்டுக்கு வம்பு தும்பு பண்ணாத பேசாம என்னோட இருக்கிறாப்புல பெருமாள் பண்ணிருந்தால் அப்ப நான் அவரிடத்துல வரவே மாட்டேன்னு இல்லையோ, இதுல வெறுப்பே வராதே. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், நமக்கு நேரம் எதையுமே சொல்ல மாட்டார். ஆனா எதை நம்ம கிட்ட கொடுக்கிறாரோ அதுக்குள்ள சாவி கொடுத்து வச்சிருவார். எதுல நாம வாழ்ந்து அவர்கிட்ட வரமோ அதை நம்ம ஒண்ணு பண்ண முடியாது இல்லையோ. ஏன்னா பெருமானுடைய சிருஷ்டி, அது சிருஷ்டிக்கிறதே அப்படிதான் சிருஷ்டிச்சிருக்கார். எனக்கு உறவுக்காரா இந்த கல்யாணத்துக்கு போய் ஆகணும் சாமி, அன்னைக்கே வைகுண்ட ஏகாதசிங்கிறா, அது முடியாது, அன்னைக்கு கல்யாணம் இருக்கு, அதனால நாங்க தான் போறோம். அது அன்னைக்கே போய் பங்குனி உத்திர சேவையா, அதனால அன்னைக்கு இல்ல நான் இந்த உறவுக்காரா கல்யாணம்னு போவார். பெருமானை விட்டுட்டார். அன்னைக்கு இந்த கல்யாணம் தான் எனக்கு முக்கியம்னு லௌகிக ஆசாபாசத்தோட போயிட்டார். அவர் ஒண்ணு நெருங்கிற பந்து இல்ல, எங்கேயோ தூரத்து உறவு நம்மளே சொல்லிக்கிறோம் பாருங்க. தூரத்து வரவுன்னா என்ன, ஒரு 400 மைல் தள்ளி இருக்காளான்னா இல்ல இவாளுக்கு 1 விட்ட 2 விட்ட 3 விட்ட 4 விட்ட வரவு, அது அவ்வளவு தூரத்து வரவு. அந்த உறவை விட்டுட்டு போகாம பங்குனி உத்திரத்துக்கு போல அங்க போயிட்டான். போன உடனே என்னமோ பேசிட்டு இருக்கிறச்சு, இவ அந்த கல்யாண காரியத்துல ஒண்ணு பண்ணிட்டே இருந்தா, ஏதோ அங்கங்க ஒன்ன வச்சிருந்தோம், ஒன்னு ஏதோ கை தட்டி கீழே விழுந்தது, அவ்வளவுதானே, எடுத்து வச்சுக்கலாம், ஏதோ பண்ணலாமோ இல்லையோ. இப்படித்தான் உங்ககிட்ட ஒண்ணு, நீ அங்கேயே நீங்க வந்துட்டு இத போல காரியத்தை எடுக்கிறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு இருக்கிற யாரோ தரங்க கேட்டார். நான் என்ன நீ கூப்பிட்டேங்கிறதுக்காக மொத்த வேலையும் போட்டுட்டு வந்திருந்தா கடைசியில என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியே. நாம கேட்டோம், ஒன்னு என்ன அப்படி எல்லா வேலையும் தூக்கி போட்டு வா, நான் வெத்தலை வாக்கு வச்சு கூட்டேனான்னு பத்திரிகை கொடுத்தேன், நீ தானே வந்தே அப்படின்னு அவர் சொன்னார். இப்படிப்பட்ட வாழ்க்கெல்லாம் அப்போ நான் வந்தேனே அப்படின்னு இவர் வெறுத்து வெளியில வந்தார். வாசல நின்று இருக்கிறச்சே, என்னமோ எல்லா வேலையும் போட்டு வந்தேன்னு சொன்னீரே, எதை போட்டுட்டு இங்க வந்தீன்னு ஒரு நல்லவர் கேட்டார். அவர்கிட்ட நான் இப்ப உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையோ, சாமி என்ன அவசியம் பங்குனி உத்திரத்துக்கு வரணும்னு கூட்டா, நான் தான் அங்க போலேன்னுட்டு இங்க வந்தேன், ஆனா இதுதான் வசத்தின்னு நினைச்சுன்னு வந்தேன், இப்படி போய் இவன் வச்சுட்டானேன். இவன் எப்பவுமே இப்படித்தான், நீ நினைச்சுட்டு இருக்கே என்னமோ இவன் ரொம்ப சிறந்த வரவுக்காரன்னுட்டு, யாரா இருந்தாலும் இப்படித்தான் இருப்பா, ஏன் இந்த மாதிரி வரவுக்காரெல்லாம் நடந்துக்கிறா. அந்த சுவாமி கிட்ட கூட ரகசியமா சொன்னார், அப்படித்தான் பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கார், அதனாலதானே அடுத்த தடவை பங்குனி உத்திரத்துக்கு நீ வருவே, இல்லைன்னா நீ அடுத்த தடவை இங்கேதான் போவியே தவிர அங்க வருவியோ. ஜகத்த சிருஷ்டிக்கே இந்த அடிப்படையில பெருமாள் ரொம்ப சாமர்த்தியமா ஒண்ணு பண்ணிருக்கார். அதுல யாரா இருந்தாலும் எங்க உருண்டாலும் தங்கிட்டு தான் வரணும். இப்போ ஒரு பெரிய அரங்கம் கட்டுறோம்னு வச்சுங்களேன், இப்படி எல்லாம் மேலே அதுக்கு நாற்காலி எல்லாம் போட்டிருப்பா, எல்லா பக்கமும் சுத்தி உட்காந்துப்பா, நடுவுல ஆட்டம் ஆடுறா, பாட்டு பாடுறா, ஏதோ பண்றாள் இங்கே. அப்போ எண்ணத்தை ஏதான ஒரு காய வச்சுங்க, ஏதான ஒரு பந்து வச்சுங்க, யாரான ஒரு ஆளை உருட்டி விடுங்க, எந்த மூலையில உருட்டி விட்டா, ஒரு ஜலத்தை கொட்டுங்களேன், ஒரு பாத்திரம் ஜலம் கொட்டுங்க, எங்க போய் சேரும், எந்த மூலையில கொட்டினாலும் அந்த நடு அரங்கத்துல போய் அது விழுந்தாகணும் இல்லையோ. அப்படித்தான் அரங்கமே அமைக்கப்பட்டிருக்கு. அத போல இந்த பிரகிருதி மண்டலத்தை பெருமாள் எப்படி சிருஷ்டிச்சுட்டார்னால், எங்க எந்த கேளிக்கை, எந்த துக்கம், எந்த சுக்கம் என்ன இருந்தாலும் அது கண்ணுக்கே தெரியாத எங்கேயோ வாட்டம் வச்சாப்புல அவரிடத்துல தான் போகும். இந்த கட்டடத்துல வாட்டம் வச்சு கட்டுறதுன்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் அந்த நாள்ல ஒழுங்கா பண்ணியிருந்தா. இப்ப எங்க ஜலம் கொட்டினாலும் வெளியிலே போறது இல்லை, அதுக்கு ஓட்டையே வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் தொடச்சு தான் வெளில கொண்டு கொட்டணும்ன்றான். ஜலத்தை விட்டு அலம்பினோம்னா அலம்பரத்துக்கு அவளுக்கு முதுகு குனியவும் இல்லை, இதுவும் படுத்து அதுவும் படுத்து. இப்ப அலம்பரணும் குனியணும் இல்லையோ, யாரும் குனியறதுக்கு விருப்பம் இல்லை. தொடச்சு பெருக்கணும்னா அதுக்கு இப்படியே நாம ஒரு நீண்ட கட்சியை வச்சிருந்து இப்படியே தொடச்சிட்டு அப்படியே புடிஞ்சிட்டு போயிடலாமோ இல்லையோ. அதனால எல்லாத்தையுமே மாத்திட்டா. கட்டடத்துல வாட்டம் வைக்கிறது மாறி போச்சு, நாம வாட்டத்தினால நேர பெருமாள்கிட்ட போய் விழறதும் மாறி போச்சு, இதுவும் மாறி போச்சு, அதுவும் மாறி போச்சு. அப்ப மொத்த கட்டடத்திலையும் வாட்டம் வச்சிருப்பா. அந்த வாட்டத்துல எங்க ஜலத்தை கூட, இப்பவும் ஸ்ரீரங்கத்திலே 55 ஏக்கரா அவ்வளவு பெரிய கோவில், அந்த கோவில்ல எங்க மழை பெஞ்சு ஜலம் கொட்டினாலும் சந்திர புஷ்கரணியில வந்து விழுந்துடும். அதே போலத்தான் பெருமான் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம், சந்திரனை போல திருவமண்டலம், எங்க எதுல வெறுப்பு வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அது அவர்கிட்ட கொண்டு விட்டுடும். அத போல ஜகத்தை படைச்சிருக்காரோ இல்லையோ, அது அவருக்கே உண்டான ஒரு தனி சாமர்த்தியம். அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நீ எங்க வேணா போ, அதன் இயல்பு அவரிடத்துல கொண்டு சேர்த்துரும். சுத்தி போனாலும் திரும்பி வந்துடும் இல்லையோ. அது இங்க சொல்றார், இப்படி எதையும் கொடுக்கும், பிரயோஜனாந்தரத்தையும் கொடுக்கும். ஆனா நீ அந்த பிரயோஜனத்தை வாழ்ந்து அதை வச்சுட்டு பட்ட பாட்டா நன்னா சிரிச்சுன்னு பார்த்துட்டு இருப்பார். இவன் தானே வாழ்ந்து போனான், எங்கேயோ கடந்ததை எடுத்து நீதானே தலையில போட்டுட்டே அப்புறம் பட்டுட்டு வா, ஏன்னா வேலையில போனதை எடுத்து நாமே விட்டு சிரமமேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா. அதை போல ஒழுங்கா பக்தனா இருந்தே என்னமோ சொர்க்கத்துக்கு போகணும், நாகலோகத்துக்கு போகணும் ஆசை வந்தது, கேட்டே கஞ்சலி பண்ணாய் கொடுத்துட்டார். கொடுத்தத்தை அனுபவித்தாத்தானே அதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிய போறது. அப்புறம் திரும்ப வருகிறான் இல்லையோ. ஆக அனன்ய பிரயோஜனாய் மற்றொரு தெய்வம் தொழாதவனுக்கு உக்த பிரகாரத்தாலே அவாவற்று வீறுபடும் அவஸ்தையோட தலைக்கட்டும். வேற எதுவும் அடியனுக்கு வேண்டாம், தேவரிய திருவடிகளே புருஷார்த்தம்னு வந்துட்டால்
அனன்ய பிரயோஜனாய், வேறு பிரயோஜனத்தில் விருப்பமில்லாதவனாய், மற்றொரு தெய்வம் தொழாதவனுக்கு, வேறு தெய்வத்தினிடத்திலும் போய் கையேந்தாதவனுக்கு உக்த பிரகாரத்தாலே இப்ப கீழ்ச்சன்ன வழியிலே அவாவற்று வீடு பெறும் அவஸ்தையோட தலைக்கட்டும். அவாவற்று வீடு பெறும்னு சொன்னது அவாவரச்சி ஆரியை அயனை அரணை அலத்தி அவாவத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன் தன்னுடைய காதலத்தனையும் முடிந்து போய் வீடே பெற்றார், மோக்ஷானந்தம் பெற்றார் குருகூர் சடகோபன். அதை போல் பெற்றுக் கொடுக்கும். இப்படி இவ்வஞ்சலியின் பிரபாவத்தை நினைத்து, இப்படி அஞ்சலிக்கு இவ்வளவு பிரபாவம் இருக்கிறதுங்கிறத நினைச்சு நாமே வரதராஜ பஞ்சாசத்தில் இப்படி கூறினோம் அப்படின்னா, தேசிகனே எழுதியிருக்கிற மற்றொரு நூல் வரதராஜ பஞ்சாசத்து 50 ஸ்லோகங்கள். அதுல இருந்து ஒரு ஸ்லோகம் உதாகரிக்கிறார். ஹஸ்தீஷ ஹஸ்தீஷ அத்திகிரி வேழமறையில் எழுந்துருள் இருக்கு நாதனே, ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த பலானுபந்தி பந்தினி ஆ பிரம்ம கீட்ட பராஹத சம்பிரயோகே கீட்டமபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம துஷ்கர்ம சஞ்சய வசாத் துரதிக்கிரமேனஹ பிரத்யஸ்திரம் அஞ்சலிரசோ தவ நிகிரஹாஸ்தே. பகவன், நான் பண்ணிருக்கக்கூடிய பாபத்தின்படி நீ தண்டனை கொடுக்க விழைகிறாய். தேவரீர் தண்டனைங்கிற நிகிரஹாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுகிறீர். ஹஸ்தீஷ ஹஸ்திகிரிநாதனே துக்க துக்க விஷதிக்த, அதாவது அநேகமான பாபங்களால துக்க பரம்பரைகள் ஏற்படுறது இல்லையோ, அந்த துக்க பரம்பரைங்கிறது பெருமானுடைய நிகிரகத்தினால வருது. நம்முடைய பாபத்தின் கணக்கெடுத்துக்கிறார். அந்த பாபத்தின்படி இவனுக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டும். அந்த துக்கத்தை நிகிரகம் நிகிரகம் இவன் பேர்ல அனுப்புறார். அது வரிசையா அம்புகளாய் இவனை நோக்கி வருகின்றன. அப்படி வரும்போது துக்க விஷதிக்த பலானுபந்தின் பிரம்ம கீட்டம் கீட்டம் அபராஹத சம்பிரயோகே, அதை ஜெயிக்கிறதுக்கே என்கிட்ட வழி இல்லை. வரிசையா அவர் பாட்டுக்கு அம்பு விட்டுட்டே இருந்தாருன்னா துக்க பரம்பரையா வருது, நிகிரக பரம்பரையா வருது. அதை ஜெயிக்கிறதுக்கு நம்மால் முடியாது. துஷ்கர்ம சஞ்சய வசாது துரதிக்கிரமேனா, என்கிட்ட இருக்கிற மேலும் மேலும் பாப்பங்கள் அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன விட மாட்டேங்கிறது. அப்ப ஒரே ஒரு வழிதான் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் அம்பு விட்டாகணும். பெருமான் வரிசா நிகிரகம் நிகிரகம்ங்கிற அம்பு விட்டு இருக்கார். அதுக்கு பிரத்யஸ்திரம் எது இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு அம்பை விட்டு தானே ஆகணும். எதெனில் பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரச தவ நிகிரஹாஸ்திரே, தேவரீருடைய நிகிரகம்ங்கிற அஸ்திரம் என்ன நோக்கி வரும்போது பிரத்யஸ்தம் வச்சிருக்கேன். நான் இதைத்தான் பிரத்யஸ்திரமா விடணும். எதுனால் கீழே இருக்கிற கையை எடுத்து கூப்பிடுறேனே, அஞ்சலி பண்ணுவதுதான் அதற்கு பிரத்யஸ்திரம். எங்கே கண்டோம்? வரிசையா அர்ஜுனன் பேர்ல அம்பு வந்துட்டே இருக்கு. இவன் ஆக்னேயாஸ்திரம் விட்டா வாருணாஸ்திரம், நாகாஸ்திரம் விட்டா காருடாஸ்திரம், இப்படி ஒரு அஸ்திரத்துக்கு அஸ்திர பிரத்யஸ்திரம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. கண்ணன் பார்த்துட்டே இருக்காரு. இவன் எத்தனை நாளை சண்டை போட போறான்னு தெரியல. ஆரம்பிக்கச்சே என்னமோ சூரத்தனமா தொடங்கி 10 நிமிஷத்துல முடிஞ்சு விடுறது பாரு. முதல் நாள் சாயங்காலம் சங்கநாதத்துக்குள்ள அத்தனை பேரும் போடுவா. இப்படி எல்லாம் பேசியிருந்தான் 50 நாள் சண்டையாச்சு. கண்ணனு சண்டை போடு அர்ஜுனா, சண்டை போடு அர்ஜுனா, போட்டு இருக்கேன் போட்டுட்டே இருக்கேங்கிறான். அடிச்சான்னா பீஷ்மரை பார்த்தா அடிக்க மாட்டேங்கிறான், துரோணரை பார்த்தா அடிக்க மாட்டேங்கிறான், யாரை பார்த்தாலும் அடிக்கல. நாளானா ஓடின்னு இருக்கு. கண்ணனுக்கு மெதுவா கோவம் வந்தது. உனக்கு இவ்வளவு சொல்லி புரிய வச்சு சண்டை போடுனால் நீ போட்டு இருக்கிற வழிக்கு நான் ஓட்டின்னு இருக்கணுமே. நீ சண்டை போட்டு இருக்கிறது இருக்கட்டும், அத்தனை நாள் அவரு தேரோட்டியா இருக்கணுமோ இல்லையோ. ஆழ்வார் ஒரு இடத்துல வேடிக்கையா சாதித்தார். ரொம்ப நாள் ஒரு 18 நாளாவது பார்சாரதி திருக்கோலத்தை சேவிக்கணுங்கிறதுக்காகவே அர்ஜுனன் போற இழுத்தானோ என்னமோ. இல்லைன்னா சீக்கிரமே முடிச்சிருக்கலாமோ இல்லையோ. அன்னு தேர்கடவிய பெருமான் கனகடல் காண்பது எண்ணுகொள் கண்களே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தந்தேர் முன் நின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆச்சரியமான க்ஷேத்திரம். பார்சாரதி பெருமானாக நீண்ட நெடிய மீசைய முறுக்கி கொண்டு கபாய் சாத்தி கொண்டு ஓர் கையாலே வைகுண்டஹஸ்தமாய் மற்றொரு கையாலே சங்கத்தை பற்றி கொண்டு நீரிய கட்டாரி நீள் வாழை தன் இடுப்பிலே சாத்தி கொண்டு இப்போதும் கீதாச்சார்டன் திருவல்லிக்கேணியிலே பார்சாரதி வெங்கடகிருஷ்ண பெருமாள் எழுந்துள்ளார். அந்த திருக்கோலத்தை சீக்கிரம் சேவிச்சு முடிச்சிட முடியுமா? அதுக்காக இழுத்திருக்கானோ என்னமோ. வரிசா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு அஸ்திரமா விட்டா பிரத்யஸ்திரம் போயிண்டா. எது தாப்பல நாராயணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினார்கள். இவனுக்கு புரியல. இவன் பாடம் படிச்ச வரைக்கும் நாராயணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் இவன் கேள்விப்பட்டதில்லை. எல்லா அஸ்திரத்துக்கும் இவன் படிச்சிருக்கான். பிரம்மாஸ்திரம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கான். நாராயணாஸ்திரத்துக்கு தெரியல. வருது விட்டாச்சு அஸ்திரத்தை இவனை நோக்கி வருது. 2 நிமிஷம் முடிஞ்சு போடும். அந்த சமயம் பார்த்து கண்ணன் தோளை தொட்டு கேட்கிறான் அர்ஜுனன், நான் இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு அஸ்திரம் எனக்கு தெரியவே இல்லையே, யாது செய்கன்னு கண்ணனை கேட்டா அவர் சிரிச்சுன்னு சொன்னார், உனக்கு 700 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேனே அர்ஜுனா,
அதுல நீ அஸ்திர சஸ்திரம் எல்லாம் சொல்லியே கொடுக்கலையே, நீ எப்படி காமக்ரோதத்தை ஜெயிக்கணும் தானே சொன்னேன், அம்பு விடெல்லாம் நீ கீதையில சொல்லி தரலையே, அதுல சொல்லல. ஆனா எனக்கு பிரதி கிடையாதுன்னு சொன்னேனா அல்லவா? எனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ கிடையாது, எனக்கு மேம்பட்டவனும் இல்லை சமமானவனும் இல்லை, எனக்கு பிரதி இல்லேன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன், அதை மறுக்கலையே. எனக்கு பிரதி இருந்தா தானே அர்ஜுனா என் அஸ்திரத்துக்கு பிரதி இருக்கும். எனக்கும் பிரதி இல்லை, என் அஸ்திரத்துக்கும் பிரதி இல்லை. நடுங்கினான் அர்ஜுனன். அப்ப நான் முடிஞ்சுபட வேண்டியதானா? அந்த அஸ்திரத்துக்கு பிரதி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, ஒண்ணு செய், முதல்ல கவச்சத்தை கழட்டு, அம்ப கீழே போடு, வில்ல கீழே போட்டு கீழே இறங்கி கீழே விழுந்து நமஸ்கரி, கைய கூப்பு, அப்ப என்ன ஆறுதுன்னு பார். இறங்கினா சொன்னபடி செஞ்சுட்டான், கையை கூப்பிட்டு உட்காந்துருக்கான். நாராயணாஸ்திரம் வந்தது, அவனை பிரதட்சணம் பண்ணி விட்டு கீழே விழுந்து போய்விட்டது. இதான் நடந்தது. இது ரொம்ப சுலபமா இருக்கே. அப்ப எப்ப நாராயணாஸ்திரத்தை விட்டாலும் கை கூப்பிடலாமானால் தாராளமா செய்யலாம். அப்ப செஞ்சா என்ன சுவாமி ஜெயிச்சிருவாள்? என்ன கையை கூப்பினவன் ஜெயிக்கணும்னு தானே அவர் வச்சிருக்கார். அவர் வச்சிருக்கிற கணக்கே பகவான் எப்படி சிருஷ்டிச்சிருக்காருன்னா, நீ எப்ப கை கூப்பினியோ அப்ப நீ ஜெயிக்கலாம். உன்னை நான் தடுக்கவே இல்லையே. நீ கைய கூப்ப மாட்டேன்னா தான் தோப்பே, கைய கூப்பிட்டேன்னு சொன்னா நீ ஜெயிச்சுட்டே. அப்ப சுவாதந்திரிய அபிமானத்தை தொலைச்சுட்டான்னு ஆயிடுறதோ இல்லையோ. இவன் சுதந்திரன் இருக்கிறத தொலைச்சாத்தானே கையை கூப்புவான். எப்ப கை கூப்பி நீ பரதந்திரன்னு சொல்லிட்டு, வேஷத்து கூட சொல்லு, மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தஜேயங் கதஞ்சன, நீ வேஷத்துக்காக கை கூப்பினா கூட நான் நம்புகிறேன். அந்த அஞ்சலியே நாம் பரமமான முத்திரையா ஏத்துக்கிறேன். அதைத்தான் தேசிகன் சாதிக்கிறார். தவ நிகிரஹாஸ்திரே, தேவரீர் நிகிரகம்ங்கிற அஸ்திரத்தை எய்யும் போது அடியங்கிட்ட இருக்கிற ஒரே பிரதி அஸ்திரம் அஞ்சலி தான். இந்த அஞ்சலியை காட்டினால், இங்க இப்ப நாராயணாஸ்திரம்னா என்ன அர்த்தம்? நிகிரஹாஸ்திரம்னு அர்த்தம். பெருமாள் நிகிரகிக்கணும், என் பாபத்தினுடைய பலத்தை கொடுக்கணும்னு நம்ப விடுறார். அந்த நிகிரகம் வரைச்சு அடியனிடத்துல என்ன பிரத்யஸ்திரம் இருக்கு? கைகூப்பு செய்கைதான் உள்ளது. ஆகவே பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரஹாஸ்தே என்று சொன்னோம். இவரே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரோ இல்லையோ, அதனாலதான் என்று சொன்னோம்னு போட்டிருக்கார். தொதங்கிரி முத்திஷ ஸ்லோகத்தின் கருத்து இனி கடைசி பகுதிக்கு வருகிறோம். கீழே ஒரு ஸ்லோகம், ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் 28வது ஸ்லோகத்தை விளக்கமா சொல்லியிருக்காரோ இல்லையோ. ததங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததாவாபி சகிருத்கிருத்தோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்யசுபான்யசேஷதः புஷ்ணாதி அசுபான்யசேஷதः அசுபானி புஷ்ணாதி நஜாது ஹீயதே என்ன ஆளவந்தாருடைய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்திருக்கோம். அதை ஞாபகப்படுத்திங்க. இப்ப அந்த ஸ்லோகத்தினுடைய தேர்ந்த கருத்தை சொல்லி முடிக்க போறார். இப்படி தொதங்கிரி முத்திஷ்ய என்கிற ஸ்லோகத்திலே முமுக்ஷுவான அதிகாரியனுடைய அனன்ய தேவதாகத்வம், ஒரு முமுக்ஷு மோட்சத்துக்கு போனன்னு விருப்பம் இருக்கிறவர், அதுல அதிகாரத்துக்கு ஆசையா இப்ப காத்துன்னு இருக்கிறவர், அவனுக்கு மற்றொரு தெய்வத்தை தொழமாட்டான், மோட்சம் கொடுக்கக்கூடிய தெய்வத்தை தான் தொழுவான். அதையும் அனன்ய பிரயோஜனத்துவம், முக்தியை தவிர மற்றொரு பயனை விரும்பாத தன்மை, அனன்ய பிரயோஜனத்துவமும் இவற்றையும் இவன் சர்வசுவாமி திருவடிகளை உத்தேசித்து பண்ணுகிற அஞ்சலிக்கு, இதையும் அஞ்சலி சொல்ல போறது. வேறொரு தெய்வத்தை தொழேன், வேறொரு பயனை எதிர்பார்க்க மாட்டேன், உன்னை தவிர போக்கிடம் மற்றொன்றில்லை, உன்னை தவிர உபாயம் மற்றொன்றில்லை என்பதையெல்லாம் இந்த அஞ்சலி பெருமாளுக்கு அறிவிக்கிறது. அதோட மட்டும் நின்னுடாமல் மேலே அஞ்சலிக்கு கால நியமம், அஞ்சலி எப்ப பண்ணணும் உண்டா? எப்போதும் பண்ணலாம். இத்தால் உபலட்சிதமான தேச நியமம், எங்க பண்ணணும்னு உண்டா? எங்கும் பண்ணலாம். ஏன்னா கதாபி எப்போதும் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையோ, எப்போதும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம். மேல வர்ண ஆசிரம அதிகார நியமம், இந்த வர்ணத்தவன் பண்ணணும், இந்த ஆசிரமத்தவன் பண்ணணும் உண்டா? இன்ன அதிகாரி படிப்பு இருக்கிறவன் தான் பண்ணலான்னு உண்டா? க்ஷத்ரியன் தான் பண்ணலாம், வைசியன் தான் உண்டான் ஏதான் உண்டா? கிடையாது. பிரம்மச்சாரி தான் பண்ணலாம், சன்னியாசி தான் பண்ணலாம் ஏதானும் உண்டா? அப்படியும் கிடையாது. அப்ப வர்ண நியமமும் இல்லை, ஆசிரம நியமமும் இல்லை, அதே போல் அதிகார நியமமும் இல்லை. இன்ன குளிச்சுட்டு வந்துட்டு அஞ்சலி பண்ணணும், நீங்க உட்கார்ந்து ஒரு 108 தரம் ஜபம் பண்ணிட்டு அஞ்சலி பண்ணணும், என்னதான் அதிகாரம் சம்பாதிச்சுக்கணுமா? இல்லை. கால நியம, தேச நியம, வர்ண நியம, ஆசிரம நியம, அதிகார நியம, இது எதுவும் அஞ்சலிக்கு இல்லை. இருந்தபடியே அமையும். எப்படி ஒண்ணுமே இல்லாத அஞ்சலி பண்ணலாமன்னா, அஞ்சலி பண்ணினால் இத்தனை தகுதிகளையும் அது பெற்று கொடுக்கும். இந்த தகுதி இருந்து நீ அஞ்சலி பண்ண வேண்டாம், இருந்தபடிக்கு நீ அஞ்சலி பண்ணு, அது மோட்சத்துக்கு வேண்டிய என்னென்ன தகுதியோ அதுவே பெற்றுக் கொடுக்கும். தேச நியமம், வர்ணாசிரம அதிகார நியமம், பிரகார நியமம், இன்னபடிக்கு பண்ண வேண்டும், இன்ன அங்கங்களோடு பண்ண வேண்டும் என்றும் இல்லை. ஆவருத்தி நியமம், பலமுறை பண்ண வேண்டும் இல்லை. என சகிருது ஓர் முறை பண்ணால் போதும். கதாபி கேனச்சித் சகிருத்கிருத்தோஞ்சலி,
ஒரு முறை செய்தாலே அது கொடுக்கிறது, ஒரு முறைதான் செய்ய வேண்டும். தத்து துவயம், அது துவயம். சகிருதுச்சாரோ பவதி, அது ஒரு முறையே செய்யப்படுகிறது. ஏன் பலமுறை பிரபத்தி பண்ணா என்ன, பலமுறை அஞ்சலி பண்ணா என்னன்னால், பண்ணா பகவானுக்கு என்ன தோணுமா, ஒரு தரம் பண்ணியானா கொடுத்துற அளவுக்கு எனக்கு இரக்கம் போராதுன்னு நினைக்கிறேன் இல்லை நீ, அதனால தானே பல தரம் திரும்ப திரும்ப பண்றேன். நீ ஒரு தரம் பண்ணாலே நான் தான் காத்துட்டு இருக்கேனே கொடுக்கறதுக்காக, நீ 10 தரம் பண்ணதுக்காகவா எனக்கு இறக்கம் வரப்போறது அப்படின்னு சொன்னா என்ன ரொம்ப மோசமா எடை போட்டுட்டேன்னு அர்த்தம். நான் உனக்குன்னு இத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறவன் கையை கூப்பி நான் கொடுத்துட மாட்டேன்னா. அதனாலதான் இந்த சம்பிரதாயத்துல நம்ம வருத்தி கொள்வது எந்த வகையிலுமே கிடையாது. அதாவது நாம இப்ப ஏதான இப்ப இங்க குத்திக்கிறோம், முதுகலெல்லாம் ஏதானு போட்டு இழுத்துக்கிறோம், நம்மளையே போட்டு அடிச்சுக்கிறோம், ரொம்ப நாழி சுத்தி சுத்தி வரும். இப்போ ஒரு 1008 பிரதட்சணம் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்றும் எங்கேயும் எழுதப்படலை. இப்போ நான் சொல்லது பார்த்தா இன்னும் சுவாமி இதெல்லாம் வாண்டாங்கிறீரான்னா, தாராளமாக பண்ணுங்க, நான் வாண்டான்னு சொல்ல. ஆனால் அதுதான் மோட்சம் கொடுக்க போகிறதுங்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் காலையில் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட இருக்கு சரி பண்ணி பார்க்குறோம், பண்ற 2 பிரதட்சணத்தையும் மெதுவாக பகவத் தியானம் பண்ணிட்டே போனா போதும். அது 12 பிரதட்சணம் பண்ணுவோம், ஒரே பிரதட்சணம் பண்ணுவோம், எதுவும் போரும். ஒரு தாயார் தன் குழந்தை தங்கிட்ட அன்போடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன 108 தடவை கால் கெடுக்க சுத்து, அப்பதான் உனக்கு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன்னு இன்னைக்கான்னு சொல்லுவா. அந்த குழந்தை சுத்த ஆரம்பிக்கச்சே வலிக்க போறது, உட்காந்துக்கோ இப்படிதான் அவ பேச ஆரம்பிக்கிறா. அதனால பெருமான் நம்மளை எந்த விதத்திலையும் துன்புறுத்துறது அவர் விருப்பமே படுறதில்லை. இது நடக்கிறதுக்கே இதுதான் பாடுன்னு சொன்னா அங்க பிரதட்சணம் பத்தி யோசிக்கணும், அங்க பிரதட்சணத்துக்கே இதுதான் பாடுன்னு சொன்னா அழகு குத்திக்கிறத பத்தி இன்னும் யோசிக்கணும். இதெல்லாம் அவைதிகமான கர்மங்கள், வேதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கர்மங்களே அல்ல. ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் வருதுன்னு சொன்னா பெத்தவனுக்கு தாங்குமா, இவன் இதுக்காகவா படைச்சிருக்கேன், பார்த்து பார்த்து பாலையும் சோரையும் ஊட்டி வளர்த்திருக்கான், அப்படி இருக்கிறச்சே இவர் சிரமப்படுத்திக்கிறதுக்கா. அதனால இந்த சம்பிரதாயத்திலே பெருமான்னு சொன்னோம்னால் சிரமப்படாம அவர் அடைஞ்சுடணும். இது நல்லா இருக்கு சுவாமி, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஏன்னா எந்த கஷ்டமும் பட வேண்டாமா, நல்லா அலங்காரமா பண்ணிக்கலாம், தீர்த்தம் பண்ணலாம், புஷ்ப மாலையெல்லாம் போட்டுக்கலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், நிறைய பிரசாதம் வேளா வேலைக்கு நன்னா கொடுப்பா, சாப்பிட்டுட்டே இருக்கலாம், நான் பாடு மோட்சம் போயிடலாம்னா. இது ரொம்ப சுலபமா இருக்கே. ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், ஆம் இதற்குத்தான் பிறந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு அறிவு வந்துடுத்துன்னு வச்சுங்க, இதுக்கு பிறக்கல வேற எதுக்கோ பிறந்தேன்னு இவன் நினைச்சால் அப்ப இது இத்தனையுமே வீண். இதுக்காகத்தான் பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுனுட்டால் அப்ப இது இத்தனையும் பெற்ற அனுபவித்து இருந்தாலும் அந்த அனுபவம் உள்ளத்தில் ஒட்டாமல் அதில் அடங்கி இருக்கும் பெருமான மட்டுமே இவன் புரிந்து கொள்ளுகிறான். அதனால ஆழ்வார் சொல்லும் போதே உடுத்து கிளந்த நின் பீதகவாட உடுத்து, நல்ல பட்டு பீதாம்பரம்லாம் ரொம்ப நன்னா சாத்திப்போம், நாங்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே, ஆனா தேவரீருக்கு சமர்ப்பிச்சுட்டு சாத்திப்போம், அவ்வளவுதான் வித்தியாசம். நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு, வேளா வேளைக்கு 100 தடா அக்காரடிசில் சமர்ப்பிச்சு கூட சாப்பிடுவோம். ஆனா அப்படி தேவளுக்கு காமிச்சுட்டு சாப்பிடுவோம். நாங்க தான் 100 லட்டு பண்ணுவோம், 1000 லட்டு பண்ணுவோம், பாதுஷா பண்ணுவோம், பதிர்பணி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா மொத்தத்தையும் பாத்திரத்தை கொண்டு வந்து வைப்போம், 2 நிமிஷம் பெருமாளுக்கு அவகாசம், அதுக்குள்ள அவர் சாப்பிட்டுக்கணும். அவர் சாப்பிட்டுட்டு உடனே நாங்க சாப்பிடுவோம். புஷ்பம் மாலை மாலையா கொண்டு சமர்ப்பிப்போம். ஆனா சாயங்காலம் ராத்திரி பெருமாள் சன்னதியில போய் பார்த்தா அவர் கழுத்துல ஒரு மாலையும் வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் நாங்க உபயகாரான்னு வாங்கி போடுவோம். அப்ப உடுத்து கலந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துடாய் மலர் சூடிக் கலந்தனா சூடுமித் தொண்டர்களும் இப்படி தொண்டர்களாய் திருமாலே நானும் உனக்கு படபடியேன் நல்வகையால் நமோ நாராயணா என்று பல வகையாலும் வாழ்ந்திருந்தாலும் சிரமப்படுறது தேவையே இல்லை. சுலபமான வழி, ஆனந்தமான வழி, பயமில்லாத வழி, தப்பாத வழி, இத்தனை நல்லது இருக்கே. ஆகையால் தான் வாருங்கோள்னு அஞ்சலி மூலம் கூப்பிடுகிறார். இப்படி வர்ணாசிரம அதிகார நியமம், பிரகார நியமம், ஆவருத்தி நியமம் என்றிவை இல்லாதபடியும் இதனுடைய ஆசுகாரித்துவம் எல்லாம் இல்லை சாமி. ரொம்ப அழகான மார்க்கம், சுலபமான மார்க்கம். ஆனா என்னைக்கு போய் சேருவோம், போற அன்னைக்கு போய் சேருவோம், அவ்வளவுதான் சொல்லக்கூடாது. அப்படின்னா இது ரொம்ப சுலபமான மார்க்கம், ஆலா ஒரு 10 ஜென்மம் ஆகுமோன்னுமோ அப்படின்னு ஆசுகாரித்துவம், சடக்கென செயல்படும் தன்மை, இது தள்ளாது. இந்த பிறவினுடைய கடைசியில் கொடுக்கும் அசேஷ தோஷ நிவர்த்தகத்துவம், ஒன்று மிச்சம் விடாமல் அனைத்து தோஷங்களையும் விலக்கும். அசேஷ கல்யாண காரணத்துவம், ஒன்னு மிச்சம் விடாமல் எல்லா நன்மையும் கொடுக்கும். அனுபந்தி ரக்ஷகத்துவம், இது இன்னும் அழகு. கைகூப்பின அவனுக்கு மட்டும் நன்மை இல்லை, அவன் சித்தப்பா பெரியப்பா ஓரகத்தி நாத்தனார் மருமா மாப்பிள்ளை எல்லார் பேருக்கும் நல்லது பண்ணிவிட்டார். அனுபந்தி ரக்ஷகத்துவம், சம்பந்திகள் அடைவிலும், என் சம்பந்தி யாருண்டோ அத்தனை பேருக்கும், உறவுக்காரர்களுக்கு 21 தலைமுறைகளுக்கு நல்லது செய்யும். அக்ஷய பலப்பிரதத்துவம், அள்ள குறையாத பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பலரூப சஜாத்திய பரிணதிமத்துவம்,
இங்க இருக்கிறச்சே கையை கூப்பினோம்னால் அதன் மூலம் பிரபத்திய பெருமாளுக்கு சொல்றதாகும். பரமதத்துக்கு போனப்புறம் இதே கைகூப்புதல் பலரூபம். அப்படின்னா கைங்கரியமா அதுவே பலமா மாறி போறது இல்லையோ. இங்க இருக்கிறச்சே பலத்தை பெற்றுக் கொடுப்பதாக உள்ளது, அங்கு போன பிற்பாடு அதுவே பலமாக ஆகிவிடுகிறது. அப்ப அந்த சாமர்த்தியமா அதனிடத்தில் இருக்கிறதே. பலரூப சஜாத்திய பரிணதிமத்துவம் என்கிற பிரபாவங்களையும் இது அனன்ய பிரயோஜனானவன் பிரபத்தி நிஷ்டனுக்கும் பிரயோஜனாந்தர பலனுக்கும் நிற்கிற நிலைகளையும் அனுசந்தித்தால் கைகளை கூட்டின இவ்வஞ்சலி ஒருவருக்கும் கைவிட ஒண்ணாதபடி இருக்கும். அப்ப இத்தனை நல்லது பண்றதுங்கிறத பார்த்தாலும் அனன்ய பிரயோஜனான பிரபத்தி நிஷ்டன் வேறு பயன் கருதாமல் சரணாதி பண்ணி மோட்சம் உணங்குறானே அவனுக்கு இது பயன் தருகிறது. பிரயோஜனாந்தர பலனுக்கும் வீடு வேணும், வாசல் வேணும், ஐஸ்வர்ய அனுபவம் வேணும், கைவல்யம் வேணுங்கிறானே அவனுக்கும் பிரயோஜனத்தை கொடுக்கிறது. ஆக மொத்த பேருக்கும் கொடுக்கிறதுன்னு பார்த்தால் நிற்கிற நிலைகளையும் அனுசந்தித்தால் இப்படி எந்த நிலையிலும் இருந்தது நல்லது பண்றதே என்பதை நினைத்தால் கைகளை கூட்டினை வஞ்சனி ஒருவருக்கும் கைவிட ஒண்ணாது. நாம கையை கூட்டியிருக்க முடியும், அதான அஞ்சலி. அந்த அஞ்சலி பண்ணிருக்கிற பிரயோஜனத்தெல்லாம் பார்த்தா இதை கைவிட முடியாது. ஏன்? கையை கூட்டிட்டியோ இல்லையோ. எப்ப கையை கூட்டிட்டியோ இனிமே அந்த கையை விட முடியாதுங்கிறார். கை விடுதல்னா கை பிரித்தல், கை விடுதல்னா விட்டு விடுதல், கை விடுதல்னால் கையை பிரித்தல். ரெண்டு அர்த்தத்துல சொல்றார். இதுக்குதான் சிலையடைன்னு தமிழ்ல சொல்லுவாளோ இல்லையோ. கை விடுதல் கூடாதுன்னு சொன்னால் கையை விட்டுடாதே இப்படியே வச்சுக்கோன்னு அர்த்தம். அப்புறம் அஞ்சலிய கை விட்டுடாதேன்னு அர்த்தம். அஞ்சலிய கைவிடாதே எப்பவும் பிடிச்சுக்கோ, கையை விடாதே எப்பவும் கூப்பிக்கோ என்கிற ரெண்டு அர்த்தத்துல தான் இதை கைவிடக்கூடாது என்னார். பிரபன்னனுக்கு இருக்க வேண்டிய நன்மைகளை உணர்தற்குரிய அடையாளங்கள் இனி 4 விஷயம் சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறார். ஒரு பிரபன்னன் கைகூப்பி கொண்டு நிற்கிறானே அவனுக்கு ஒரு 4 அடையாளங்கள் உண்டு. அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான்? இங்கு சொன்ன அதிகாரியனுடைய பகவத் அனன்யார்க சேஷத்துவ அத்தியவசாயம் பெருமானத் தவிர மற்றொருத்தருக்கு ஆட்படும் என்கிற உறுதியோடு இருக்கிறாரே, அது பாகவதர் அல்லாத மாதா பித்ரு பிரபுத்திகளை இட்டு தன்னை ஒருத்தன் உபதேசிக்கும் அளவில் ஏகாந்தி வியபதேஷ்டவ்யா நைவ கிராமகுலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யா தஸ்ய சர்வம் சயேவகி விஷ்வக்சேன சம்ஹிதையில் இருக்கிற ஸ்லோகம். எதுக்கு எடுக்கிறார்னால், இப்போ ஒருத்தன் பிரபன்னன் அஞ்சலியோட நிற்கிறான். அவன் என்ன நிலைமையில இருக்கணும்? அவனுடைய அப்பா அம்மா பாகவதாளா இல்லை, அவர்களுக்கு இன்னும் பகவத் பக்தியோ பெருமானுக்கு அடிமைங்கிற ஞானமோ வரல. அப்படின்னு இருக்கிறச்சே இவன் பரமபக்தன் ஆயிட்டான். இவன் இனிமே இவரை தவிர மற்றொரு பிரயோஜனம் கிடையாதுன்னு அமர்ந்திருக்கான். ஆனா என்னமோ சங்கல்பம் இல்லை, அவர்கள் அதை போல வரல. அப்படி இருக்கிறச்சே இவனை பத்தி இப்ப நாம இந்த மாதிரி கோஷ்டியில் இருக்கும்போது நம்மளுக்கு என்னவா எல்லாரும் அறிமுகப்படுத்திப்பாளோ அப்படிதான் படுத்திப்பா. இவா கேப்பா, அவ அந்த கோவிலுக்கு போவா, அங்க போவா, இது இப்படின்னு சொல்லிடுவா. இதே நீங்க வேற கோஷ்டிக்கு போறேன்னு வச்சுங்க, அது ஏதோ பாட்டா இருக்கலாம், கூத்தா இருக்கலாம், எதுக்கோ பொருள் எங்கோ இதோட ஆன்மீகத்தோட சம்பந்தப்படாத ஏதோ ஒரு இடம் அப்படின்னு அங்க போயிருக்கிறச்சே நம்மளை என்னன்னு அறிமுகப்படுத்துவா? உங்களை இந்த பக்தி பிரபத்தி சொல்லிலாம் ஒத்துர அறிமுகப்படுத்திக்க மாட்டா. பொதுவா தெரியறது இன்ன அப்பா அம்மாவுக்கு பிள்ளை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதை சொல்லி அறிமுகப்படுத்த போவாளாம். இன்னாருக்கு மகன், இன்னாருக்கு மகள், இன்னாருக்கு மருமகள் அப்படின்னு சொல்ல போறச்சே இவன் எழுந்து நின்று தடுக்கிறானோ. ஏன் சொல்லக்கூடாதுங்கிற? ஏன் இன்ன குரோத்திரம், இன்ன குலம், இன்ன கிராமம், இன்னாருக்கு வரவுன்னு சொல்லிட்டா என்ன என்றால், அது பொதுவா எனக்கு இருக்கிற அறிமுகம். அந்த வாழ்க்கையை நான் விட்டுட்டு வேற அறிமுகத்துக்கு வந்துட்டேன், இனிமே என்ன அப்படி அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படியும் ஆக்ஷேபிக்கிறான். இப்ப என்ன அறிமுகம் வச்சுருக்கான்? நமக்கு இப்ப குலங்கோத்திரம் எது? விப்ரர்க்கு கோத்திர சரண சூத்திர கூட்டஸ்தர் பராசர பாராசரிய போதாயனாதிகள் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் பராங்குஷ பரகால யதிவராதிகள்னு ஒரு சூத்திரம் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்தில் அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். போத்தம் பிராமணனா பிறந்திருக்கான், அவன் கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறான். உடனே அபிவாதையே ஆங்கீரச பாருகஸ்பத்தய திரையாரிஷேய பிரவரான்வித பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்ப சூத்திரா யஜுஷாக்காத்தியாயி கிருஷ்ண சர்மா நாமாஹம் அஸ்மிபோஹ் அப்படி இப்படிதான் சொல்லிட்டு சேவிக்கணும். பாரத்வாஜ கோத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், இன்ன ரிஷி, இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறேனோ இல்லையோ. இது பரவாயில்ல, ஏதோ ரிஷியை பத்தி சொன்னது, அப்பா வச்ச பேரை சொன்னது. இப்ப யாரோத்தர் நம்ம குடும்ப பேர், ஊர் பேர் இப்படிங்கிறத வச்சு அறிமுகப்படுத்துற வேற ஏதோ கோட்டியில அப்படின்னு அறிமுகப்படுத்துறாள்னால் அவனுக்கு அது பிடிக்காதான். ஏன்னா ஒருத்தன் முமுட்சுவாயிட்டா என்ன பேருன்னு சொல்லிக்கணும்னால், நீ எந்த கோத்திரம், எந்த சூத்திரம், எந்த சரணம் என்று சொன்னால் பராங்குஷ கோத்திரம் தைரியமா சொல்லணுங்கிறார். நீ கோத்திரம் எந்த சூத்திரத்தை சேர்ந்தவன்? பரகால சூத்திரம். சரி,
அதுக்கப்புறம் உனக்கு எது சரணம், எது ராமானுஜ சரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கிறார். பராங்குஷ பரகால யதிவராதிகள், பராங்குஷன் பரகாலன் ராமானுஜன் சொல்லிட்டுதான் அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்ன சொல்லிட்டு நமஸ்கரிக்கிறானோ இல்லையோ. அப்ப இனிமே இவனுக்கு இந்த அடையாளம் தான் பொருந்துறது. இந்த அடையாளத்தை விட்டுட்டு இந்த பிரமாணம் ஏகாந்தி வியபதேஷ்டவ்யா நைவ கிராமகுலாதிபிகி, ஒரு பரமைகாந்தி பெருமான் தான் பிரயோஜனம் யார் இருக்கிறானோ அவன் தன் கிராமம் குலம் அப்பா அம்மா பேரால் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டான். செய்வான் அவரும் பரமபக்தனாக இருந்தால். அவர் பக்தியோடு இருந்தன. இப்ப அப்படி பார்த்தா ஆண்டாள் ஒரு பாசத்திலும் விட்டு சித்தன் கோதை கோதை கொன்னவாதை அப்படின்னு அவள் சொன்னாலும் சேர்த்துதான் சொல்லிக்கிறார். அப்ப அப்பா பேரை சொல்றாரு, என்ன அவர் பரமபக்தரா இருக்காரு, அதனால அவரை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னால் ஆக்ஷேபிக்கிறான். என்ன அவர்களோட நீங்க சேர்த்து சொல்லக்கூடாது. விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யா, என்ன விஷ்ணு சம்பந்தத்தை இட்டு சொல்லுங்கள். நைவ கிராமகுலாதிபிகி தச சர்வம் சயேவகி, என அனைத்தும் விஷ்ணு சம்பந்தம், அதை தவிர மற்ற சம்பந்தத்தை இட்டு என்ன சொல்லவே வேண்டாம். இப்ப பாபா சொல்லுவா பாருங்க, இந்த சுவாமி இப்ப முன்னாடி வேலையெல்லாம் பார்த்துருந்தார், இந்த படி படிச்சார் அந்த படி படிச்சார், அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப இதை சொல்ல வந்திருக்காருன்னு இது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார். சொல்றச்சே ஒரு சுவாமி இருந்தார், அடி தகப்பனார்கிட்ட படிச்சவர், நல்ல சுவாமி, விஷய ஞானம் நிறைய இருக்கிறவர். அவர் சொன்னார், இதை முதல்ல சொல்ல வேண்டான்னு நிறுத்த சொல்லியாரட்டியும், நீ படிச்சதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இத்த போய் ஒத்தரையும் சொல்ல வேண்டான்னு சொல்லு. என்ன இப்போ ஆரோத்தான் சிறைச்சாலையில எங்கேயோ பட்டிருந்தான், எங்கேயோ சகதியில விழுந்த அழுக்கா போச்சு, பெரிய கூட்டத்துக்கு வரணும். வர்றவன் அந்த சகதியில் வாயை திறக்காம கிடுகிடுன்னு போய் வேட்டியை கட்டுட்டு வேற வேட்டியை கட்டுட்டு நெத்தியெல்லாம் புதுசாடுன்னு சத்தம் போடாத உட்காந்துடணும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சப்புறம் வரும்போது என்னமா நான் சேற்றில் விழுந்து தாண்டி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னாரான்னு சொல்லிப்பாடன்னா, சேத்துல விழுந்தது கேவலம், விழுந்தத்தை கண்டும் காணாம ஆருக்கும் சத்தம் காட்டாம குளிச்சுட்டு கிளம்பி வந்துருவியா? சேத்துல விழுந்தேன்னு பெருமையா வர சொல்லிக்க முடியுமாண்ணா? நான் முன்னாடி திருடனா இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன்னா அதுவே பெருமையா இருக்கும், அது போராட்ட வீரடா இருந்தா இருக்கும். இல்லைன்னா நான் சின்ன வயசுல இருந்து இங்கெங்க திருடி இங்கெல்லாம் பண்ணிருக்கேன், இப்ப நன்னா இங்க உட்காந்துருக்கேன்னா இப்ப எதை திருடுறதுக்குன்னு. அப்ப திருடிட்டு வந்தீர் வாஸ்தவம் தான், இப்ப எதுக்குன்னு கேட்க மாட்டாளா? அப்ப பழசு தாழ்ந்ததாக இருந்ததுன்னா சத்தம் போட்டு சொல்லி, ஏழையா இருந்தா சொல்லிங்க, அதுல தப்பு இல்லை. இப்போ ஏதோ தப்புல சிக்கின்னு இருந்தேன்னா அந்த தப்ப போய் சொல்லுவாளா? அதே போல நீ முன்னாடி இத்த படிச்சே அத்தை படிச்சே அங்க வேலை பார்த்தேன்லாம் கொஞ்சம் சொல்லாத இருக்க சொல்லு, எல்லாரையும் சொன்னா உனக்கு தான் கேவலம்னு அவர். வாஸ்தவம் தானே, நான் எங்கேயோ பட்டு கிடந்தது இப்ப எதுக்கு சொல்லிக்கணும் சொல்லுங்க. இப்ப ஒழுங்கா இருக்கோம்னா அதை திருப்தியா சொல்லிட்டு போகலாம் இல்லையோ? எங்கேயோ தேவையற்று சிக்கினுட்டோம், விட்டுட்டோம், பகவத் அனுகிரகத்தால கிடைச்சது, என்ன இருக்க வேண்டாமா? அப்ப நம்மளை இன்னும் அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்லச்சே ஆட்சேபி சொன்னோம். எங்களை இந்த அறிமுகப்படுத்த வேண்டாம். ஏகாந்தி வியபதேஷ்டவ்யா நைவ கிராமகுலாதிபி விஷ்ணுனா வியபதேஷ்டவ்யா தச சர்வம் சவேவி. நீ வேற என்ன வேணா சொல்லு, இவன் பராங்குஷதாசன் பரகாலதாசன் எதிராததாசன் என்ன தாசன் வேணா சொல்லு, அது எனக்கு திருப்தி. அடியேன் ராமானுதாசன் நான் செவிக்கு செய்யார். அப்ப அவன் சம்பந்தத்தையும் பாகவத சம்பந்தத்தையும் விட்டு சொல், மற்ற சம்பந்தத்தை பேசாதே. அபாகவத சம்பந்தம் சொல்லாதேன்னு அவன் சொல்லணுமா? அப்ப இவன் முமுக்ஷு மோட்சம் போறதுக்கு விருப்பம் இருக்கான்னு அடையாளம். அதான் முதல் அடையாளமா சொல்றார். அடுத்த அடையாளம் இப்படி என்ன சொல்லும் மறுமாற்றத்தாலே அறியலாம். இவன் அந்த பதில சொல்லச்சவே தெரிஞ்சுக்கலாம். பகவத ஏகாந்தியான இவனுடைய அனன்ய தேவகாகத்வம் அருகிருந்தார் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும்படி தான் அத்தியந்த அவசன்னனான தசையிலும் தனக்காக தன் உற்றாரம் மற்றொரு தெய்வம் தொட இசையாத பிரகாரத்தாலே காணலாம். மறந்தும் புறந்தொழா மாந்தர், பகவானை தவிர மற்ற பேரை தொழமாட்டேன்னு இருக்காரு இவர், மோட்சத்தில் ஆசையோடு இருக்காரு. அதை எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்னால் இவனுடைய அந்திம தசை இல்லே, இவனுக்கு பெரும் நோய்வாய்ப்பட்ட தசை. அந்த தசையில இவர் அழுது அரட்டிருக்கார், கஷ்டம், உடம்பு முழுக்க வலி, உடம்பு முழுக்க வியாதி. அந்த சமயத்துக்கு பக்கத்துல நிறைய பேர் இருப்பாள். இப்ப அவள்லாம் ஏகாந்திகளா முமுட்சுக்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்ம உறவுக்காரர்கள் கூட இருப்பாள் இல்லையோ. ஏன்னா அதுவும் லோகத்துல ஒரு வழக்கம். இப்ப நாம பக்தானா இருக்கோம், பாகவத கோட்டிக்குள்ள இருக்கும், ஆனா குடும்பத்துல ஒரு சமம்னு வரச்சே உறவுக்காராதான் சுவாமி வருவா, இந்த கோட்டிலாம் வருமா அப்படின்னு பல பேர் நம்மளை கேட்டுடுவா. அதுல பயம் இருந்துட்டே இருக்கும், இந்த கோட்டிக்காரால அவங்கள பாத்துக்க போறா, கடைசியில நாங்க தான் உங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கணும் தெரிஞ்சுங்கோ இப்படின்னு சொன்னாதான் அவளை விடாத பிடிச்சு இருக்க வேண்டியது. இந்த கோட்டிக்குள்ளேயே பாத்துப்பான்னு தெரிஞ்சா தெம்பா விட்டுடலாம், ஆனா இவ பாத்துப்பாளோ மாட்டாளோ கை விட்டுடுவாளோ என்னமோ அந்த எண்ணெய் வரைச்சு அவளையும் பிடிச்சுக்க வேண்டியிருக்கு பாருங்க. அவ நெத்திக்கே இல்லாத எதுவும் இல்லாத நம்மளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டுப்பா, சாப்பிட்டு இருக்கணும். அப்ப இந்த கஞ்சியை பெருமாளுக்கு பண்ணியான்னு கேட்டா அப்படின்னா என்னங்கிறான். இப்படி வச்சுட்டு நான் சாப்பிட்டாகணும்னா இது என்னுடைய துர்தசை. அந்த தசையில இருக்கும்போது நாம் படுற கஷ்டத்தை பார்க்காமல் நிஜமாவே நல்லெண்ணத்தோட, அவனு தீயவன் அடியும் சொல்ல வரல இப்போ. ஆனா இன்னும் பக்தி இல்லை, பக்தன் இல்லை, வைதிகன் இல்லை.
அப்படி இருக்கிறச்சே நான் நன்னா இருக்கணும்னு அது ஒன்னு சொல்றா, அந்த கோவிலுக்கு மட்டும் நான் வேண்டிண்டு பரிகாரம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் வேண்டிண்டு பரிகாரம் பண்ணிவிடுறேன், பண்ணிவிட்டா உனக்கு இந்த வியாதி சரியாப்படுமா, இந்த ஹோமம் பண்ணா உனக்கு இந்த வியாதி சரியாப்படுமா, அதுக்கு அது மிருத்யுஞ்சயனுக்கு போனோமா, இங்க பண்ணலாமா, அதை பண்ணலாமா, ஆயுஷ் ஹோமத்துல இந்த ஊருக்கு போலாமா, அந்த ஊருக்கு போலாமா, ஏதோ ஊருக்கு போனா என்னென்னமோ நடக்குங்கிற அளவு இல்லையோ. அதை போலெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் வேணா பிரார்த்திச்சுக்கிட்டோமா உனக்காக, நிறுத்துன்னு எழுந்திருக்கிறாங்கிறான். பண்ணவே கூடாது. அது வரைக்கும் தவிச்சுண்டு வாயத்திறக்க மாட்டாம கடந்தவன் நான் உனக்காக வேணா இந்த தெய்வத்திடத்துல பிரார்த்திக்கலாமான்னு சொல்லச்சே, அந்த தெய்வத்துக்கிட்ட எப்ப கூட்டின்னு போறேன், நான் என் தெய்வத்துக்கிட்ட கேட்டிருக்கேன், நீ இன்னொரு தெய்வத்திட்ட கேட்டு என்னை ஞான இருக்க வச்சுடாதே பேசாம இருன்றான். நான் இருக்கிறதுக்கு பிரார்த்தனையே பண்ணலையே, நான் கிளம்பி போறதுக்குன்னு அவங்ககிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். அப்ப அவர் கொடுக்கேன்னு சொல்லிட்டார், நீ எதையானு பண்ணி என் சொரூபத்தை கெடுத்துடாதே. இது வரைக்கும் ரொம்ப கட்டப்பட்டு பல பிறவிகள் தாண்டி தக்க வச்சுட்டு இருக்கோம், அவன் அனுகிரகத்தால தக்க வச்சுருக்கேன், சொரூப நாசம் ஏற்படுத்திடாதே, எனக்காக நீ பிரார்த்திக்க தேவையே இல்லை, யாரிடத்துல செய்யாதேன்னு தைரியமா தடுக்கிறான்கிறார். அப்படி தடுத்திருந்தா அனன்ய தேவதாகத்வம், வேறு தெய்வத்திடத்தில் செல்லான். இப்படி அத்தியந்த அவசன்னனான கடைசி தசையில கூட, நோய்வாய்ப்பட்ட தசையில கூட, தசையிலும் தனக்காக தன் உற்றாரும் மற்றொரு தெய்வம் தொழ இசையாத, தனக்காக தன்னுடைய உற்றவர்களும் மற்றொரு தெய்வம் தொழக்கூடாதான், அதுக்கு இசையாத பிரகாரத்தாலே காணலாம். ஆனைக்கா நுழையாதேன்னு எழுதியிருந்தா, ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல ஆனைக்கா திருவானைக்காவல்னு சொல்றோம் இல்லையோ, அந்த ஆனைக்கா வாசல் வழியா பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடு நடந்துருந்தது. ராமானுஜரும் கோஷ்டியோட போயிட்டு இருக்கார். போற சமயத்து ஓன்னு மழை. பெருமாள் அங்க ரொம்ப போக மண்டபம் இல்லையோ, அவர் பேர்ல ஒரு துளி படுறதா இசைய மாட்டா. சட்டுன்னு பார்த்தா தீட்சிதாலாம் வந்து கேட்டா கோவிலுக்குள்ளே போயிட்டார் அவர். இப்போ ஆனைக்கா கோவிலுக்குள்ள போய் இப்போ அப்லிங்கம் வாயுலிங்கம்னா சொன்னா அது பஞ்சலிங்கங்களுக்குள்ள ஒரு க்ஷேத்திரம். ஆனால் அங்க உள்ள போயிட்டா ராமானுஜர் மழையில நினைச்சு திருதண்டத்தை பிடிச்சின்னு வெளியிலே நின்றார். தீட்சிதாலாம் வந்தா, உள்ள வரலாமே, இங்க இருக்கலாமேன்னா, இல்லை இருக்கட்டும், அடியனால வர முடியாது, நீங்க இருக்கிற இடத்துல இருங்கோ, நான் இருக்கிற இடத்துல இருக்கேன் என்று சொன்னார். உம்ம தெய்வமே உள்ள வந்தாச்சு, நீர் வந்தா என்ன அப்படின்னு அவ கேட்டா. இந்த சாமி பதில் சொன்னார், புருஷன் கொஞ்சம் அப்படி இருந்தாங்கிறதுக்காக மனைவி இது வரைக்கும் அப்படி இருந்து நான் பார்த்ததில்லை, அவன் அப்படி இருந்தாலும் திரும்பி வந்துருவனே தான் மனைவி இருப்பா, நீ எப்ப வீட்டை விட்டு அங்கெங்க போனியோ நானும் போயிட்டு வரேன்னு மனைவி சொல்ற அன்னைக்கு நானும் வரேன்னார் அவர். நான் வர முடியாது, அவன் புருஷன் நம்பருவாள், அவர் எங்கும் போவார், யாரும் அவருக்கு ஏற்கும், நமக்கேற்காது, நாம் மறந்தும் புறந்தொழாம் ஆந்தராய் அந்த நம்பருவாள் திருவடிகளே என்னுதான் கிடப்போம், எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழிந்த மாமுகிலே பார்த்திருக்கும் அத்தவை போல் என்று குலசேகராழ்வார் தருதுயரந்தடாயல் பதிகத்தில் திருவித்துவக்கோட்டம்மானை பத்தி பிரார்த்திக்கிறார். எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள், கீழேந்து வளர்கிற நெல்லு சஸ்யம் இருக்கே, அது என்னதான் வானம் பொய்த்து போனாலும் அதையே தான் எதிர்பார்க்கும், மற்ற ஜலத்தை எதிரே பார்க்காது. வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும், அந்த முகிலையே பார்த்திருக்கா போல அடியேனும் தேவரீர் உள்ளத்தை தான் பார்ப்பேனே தவிர இதை தவிர யார் எது கொடுக்கிறதா இருந்தாலும் நாம் கேளோம் என்கிற உறுதி. அடுத்தது மூணாவது சொல்றார், அனன்ய பிரயோஜனனான இவன் அளவாகும் சிற்றின்பம் ஒழிந்தமை வையசிக சுகார்த்த வியாபார அத்தியந்த நிவிருத்தியாலே அறியலாம். பெருமானை தவிர வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கலேன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மற்ற பயனை விரும்பாதிருக்காரா? அதை இவர் சொல்லுவாரா? இவர்கிட்ட என்ன அடையாளம் இருக்குன்னால் சிற்றின்பத்தை மெதுமெதுவே ஒழித்து விடுகிறான். அப்படின்னால் இது இந்த வசதி இருந்தா நன்னா இருக்கும், அந்த வசதி இருந்தா நன்னா இருக்கும், ஓய்வு எடுத்தா நன்னா இருக்கும்ங்கிறதெல்லாம் விட்டுடுறான். இதெல்லாம் அவனுக்கு பெருசா படுறதே இல்லை. கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அப்படி ஒன்றும் ஓஹோன்னு வசதி எல்லாம் இல்லை, இப்போ கஷ்டம்தான் பட வேண்டியிருக்கு, ஒரு நாள் சோறு தள்ளி போச்சு, தூக்கம் தள்ளி போச்சு, எறும்பு பிடுங்கித்து, கொசு கடிச்சது இருந்தால் இருக்கும். இதெல்லாம் லோகத்துல இப்படித்தான் இருக்க போறது, இதை தாங்கிண்டு தான் நான் வாழ்ந்தாகணும், இதை தாண்டித்தான் போயாகணும்னு புரிந்து கொண்டு உடனே அதை விலக்குவதற்கு பெரிய முயற்சிகள் அவன் எடுப்பதில்லை. சிற்றின்பத்தை விலக்கிடுறார். அந்த சொகுசுக்கு அவன் விரும்புவதே கிடையாது, விட்டு விடுகிறான். மெதுமெதுவே காம சுகத்தையும் அழித்து விடுகிறான். இதை தாண்டினவன் வையசிக சுகார்த்த விஷய சுகத்தை அனுபவிக்கிற வியாபார அத்தியந்த நிவிருத்தியாலே அறியலாம். அதற்குரிய வியாபாரம். இப்ப நம்ம உள்ள வரோம் இல்லையோ, வந்து உட்கார்ந்துட்டோம், உட்கார்ந்த உடனே சில பேருக்கு பழக்கம், வரும்போதே இந்த மின்விசிறி சுத்தறதுக்கு உண்டான பொத்தான் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு உள்ள வருவா, அதை போட்டுட்டு தான் அது கீழே உட்காருவா. பண்ணிட்டோம், யாரும் வேண்டான்னு சொல்லலை இப்போ. ஆனா யோசிச்சு பார்த்துட்டு என்ன ஒரு 4 நாள் அதை போடாம உட்காருவோமே, இல்ல நாம வந்து உட்கார்ந்ததுக்கு வேற யாரானு போடுறாளா பார்ப்போமே, போடலையா அப்ப இன்னைக்கு இல்லேன்னு உட்கார்ந்து பார்ப்போமே, உட்கார்ந்து தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா எதுக்கு சுவாமி வேத்து கொட்டின்னு இருக்கணுமான்னா இருந்துட்டு போறமே,
ஒரு நாள் இருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன ஆக போறதுன்னுட்டு. எல்லா வசதியும் தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இங்க போனா மாத்திக்கு தெரியணும், அங்க போனா மாத்திக்கு தெரியணும். ஓஹோன்னு கிடைச்சதா, சரி வாங்கிக்கோ. இன்னைக்கு பிரசாதம் நன்னா இருக்கு வாங்கிக்கோ. இல்ல சாமி இன்னைக்கு உப்புமா தான், சரி வாங்கிக்கோ. இன்னைக்கு நன்னா இருந்தது வசத்தியா பண்ணி கொடுத்தா வாங்கிக்கோ. ஏதோ ஒன்று வயத்தை அடைச்சாகணும், அதுக்காக சாப்பிட்டுக்கோ. ஏதோ ஒரு இடம் கிடைக்கணும், அதுக்காக தூங்கிக்கோ. ஏதோ ஒரு ஆடை வேணும், அதுக்காக உடுத்துக்கோ. இதை தவிர நிறைய சம்பாதி, யார் அதை வேண்டான்னு சொல்லல. சம்பாதித்ததை யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடு. தானம் பண்ணணுமோ, தயை காட்டணுமோ, என்ன செய்யணுமோ அது பகவானுக்கோ பக்தர்களுக்கோ நன்கு செய். இதுல எல்லாத்தையும் நான் வச்சுன்னு என்ன பண்ண போறேன்? இப்போ நம்ம அந்த குறைச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கணுமோ இல்லையோ. ஒரு நாள் ஒரு அழுக்கு வேட்டி கட்டணும் வந்தா என்ன ஆயிடுவோம்? இல்ல சாமி அவர் எப்போ பளபளன்னு தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன அந்த பளபளப்பு எங்கேயும் கூட்டின்னு போறது இல்லை. இப்போ அது நித்திய நன்னா க்ஷவரம் பண்ணிட்டு பளிச்சுன்னு இருக்கணும்னா பல பேர் அது இருக்கவே முடியாது. செவ்வாய்க்கிழமை பண்ணிக்க முடியாது, சனிக்கிழமை பண்ணிக்க முடியாது, ஏகாதசி பண்ண முடியாது, துவாதசி பண்ண முடியாது, அமாவாசை பண்ண முடியாது, பௌர்ணமி பண்ண முடியாது. நீ இத்தனை அட்டமி இல்லை, இது இல்லை, இத்தனை நாள் இல்லைன்னு சொல்லிட்டா கடைசியில் கிடைக்க போறது பட்சத்துக்கு 2 நாள் கிடைக்குமோ. அதுக்குள்ளதான் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளேன்னா அது நன்னா இருக்காதே பாக்குறதுக்குன்னா. எத்தனையோ எங்கிட்ட நன்னா இல்லை. அப்ப இதுவும் தான் நன்னா இல்ல, இது ஒண்ணுதானே இப்ப நன்னா இல்ல. அப்ப நன்னா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ உள்ள நன்னா இருக்கணும், ஆத்மா நன்னா இருக்கணும், அதுக்கு வழி தேடணும். அதுக்கு குறுக்க இதெல்லாத்தையும் நன்னா இருக்கிறதுக்கு பார்க்க போனா நேரம் வீணாயிடுறது. இருக்கிற நேரத்தை உபயோகப்படுத்தணும் இல்லையோ. அதற்காக சிற்றின்பத்திலோ மற்ற ஆசாபாசங்களிலோ சொகுசிலோ எண்ணத்தை விட்டுடுறான். திரும்ப திரும்ப பகவத் விஷயத்துலதான் அவனுக்கு எண்ணம் வருகிறது. அவனுடைய பேச்சு என்ன பேசுவான், நம்ம பேச்சு எத்தனை நாள் பேசுறோம்னு கண்டுபிடிச்சுடலாம். நம்ம வீட்டிலே எவ்வளவு நேரம் மற்ற பேச்சு பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா என்ன பேசிக்கிறோம். இப்ப நீங்க வரும்போது ஏதான ஒரு இடத்துல வண்டி ஒழுங்கா கிடைச்சிக்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நேரம் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஆயிடும் பார்த்துட்டு இருப்பா. நம்ம கூட இருக்கிறவாள்லாம் தினப்படி ஒழுங்கா 6:45 வந்துருவாளே, இன்னைக்கு என்ன 6:55 அப்படின்னு மனசுல பட்டிருக்கோம். அது என்னவா இருக்கும் என்ன இருக்கும்னு 8:30 வரைக்கும் மனசுல ஓடும். இப்ப 8:30 வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் போயிடும். ஏன் 10 நிமிஷம் நாழின்னு போகும். முடிஞ்ச உடனே அவ கொஞ்சம் பரபரத்துன்னு இருப்பா. ஏன் பரபரக்கிறான்? நேரா அந்த அதிகாரி இடத்துல போய் எதனால 10 நிமிஷம் நாழி கழிச்சு வந்திருக்கீ என்ன கேட்பா. அவர் அதை விட வைத்துக்கொண்டு இவர் ஏறி எங்க வண்டியை விட்டது, அதனால என்ன வம்பானது, எப்படி இன்னொரு வண்டியை பிடித்தது, அதுல எவ்வளவு காசு கூட போனது, இங்க ஏன் அப்படி வந்தேன்னு 2 பேரும் ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை பத்தி பேசிட்டு அப்புறம் கிளம்பி போய் வீட்டுக்கு போன அப்புறம் திரும்பி போறச்சு அந்த மாதிரி ஆலியோ இல்லையோ அப்படின்னு கூட்டு கேட்டு கொண்டாத்தான் அவளுக்கு நிம்மதி வரும். இப்ப இது மொத்தமே வீண் தானே. இதனால ஏதான லாபம் உண்டாப்போ? இதனால ஒரு காசு லாபம் இல்லை. அதை வேற சொல்லுங்க, மற்றதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் வெறும சாமானிய மனுஷனாட்டமே பேசுறேன். இது பேசினதுனால ஏதானு காசு லாபமா? இப்போ அது இருந்தாலும் ஏதோ பேசலாம், ஏன்னா உண்டி இல்லையானு கொண்டு போட்டு போலாம். அப்ப அதுவும் லாபம் இல்லை, ஸ்வரூப லாபமும் இல்லை, ஏதும் இல்லாம இந்த மாதிரி பேச்செல்லாம் விட்டுட்டோமா, இந்த நனவுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டோமா, உயர்ந்த பேச்சு, உயர்ந்த நினைவு, உயர்ந்த செய்கை என்று மட்டும் வந்தோமா? சின்ன விஷயத்தை பேசுறது நிறுத்திடும். ஒரு தயார் பண்றோம்னு வச்சுங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இப்படி வாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி போனா ஒழுங்கா இருக்குமா, அப்படி போனா ஒழுங்கா இருக்குமா, ஒருவேளை வராட்டா என்ன ஆகும், இத 100 விகல்பம் போட்டு இப்படி அப்படியான 1/2 மணி நாளி பேசி லாபம் இல்லை. வரணும்னா வரப்போறோம், வரணும்னு ஒத்துண்டாச்சு, வரத்தான் வேணும், அதுக்கு என்னவோ ஏற்பாடுகள் பண்ணத்தான் போறா. வர முடியலையா? வர முடியல. இப்ப என்ன பண்ண முடியும்? ஆகாசம் இருந்து கீழே விழுந்துட போறது இல்ல, எனக்காக கிழக்கு ஒதுக்கிற சூரியன் மேற்கு ஒதுக்கி போறது இல்ல, எதுவா இருந்தாலும் அதே. அப்ப அதேங்கிறத கொஞ்சம் சுலபமா எடுத்துக்கிறதுக்கு மனசை பழகிக்கணும். எல்லாத்தையும் என்னமோ அது ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தி கொடுத்த பழக்கம். அப்படி துல்லியமா தான் நடக்கணும், திட்டம் போட்டு தான் நடக்கணும், மொத்தம் சரியாத்தான் சொன்னப்பட்டபடிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையும் நடக்காது. இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுட்டு கடைசியில பார்த்தா எதுவுமே இருக்காது. இப்போ ரொம்ப நன்னா ஏற்பாடு பண்ணி திருமலை திருப்பதி போய் பெருமாள் சேவைக்கு போறோம், ரொம்ப நன்னா ஏற்பாடு பண்ணிருப்போம். கடைசியில் நேற்றுக்கு என்ன தெரியுமா ஆயிருக்கும்? இப்போ பல பேர் இந்த மாதிரி போறோம் சேவைக்கு போறோம்னு சீட்டெல்லாம் வாங்கி வச்சுன்னுட்டு வண்டி காடியெல்லாம் போகவே இல்லையாமே, அதனால பெரிய ஆபத்தாமே, போகவே வேண்டாம், நம்ம போனா என்ன ஆகுமோன்னு வீட்டோட இருந்திருப்பா. ஆனா நேத்தி கார்த்தால வண்டி எடுத்துன்னு சில பேர் கிளம்பியிருப்பா. கிளம்பி நேரம் அங்க போய் பெருமாளும் நானும் தான். யார் இருக்கு பாரா, கோவில சாத்த முடியாது, அது நிச்சயம். ஆராதனை நிற்காது, உறுதி. வண்டி எல்லாம் மேல போல, இன்னும் உறுதி. அவ முழிச்சுன்னு என்ன அடிக்க ஆரம்பிக்கிறது கூட நான் போய் சேவிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப நான் வண்டியில வந்திருக்கேன், இனிமே தானே தனியார் வண்டிலாம் நிறுத்த போறோமா என்னமான்னு கூட்டமே இப்பதானே நடக்கிறது. அதுக்குள்ள என் வண்டி எடுத்துக்கிறேன், போறேன், சேவிக்கிறேன், திரும்பி வந்துடுறேன்னா வாங்க வாங்க ஒத்துருமே இல்லை, 4 தரம் சுத்தி வாங்க சேவிங்கிறான் பெருமாள் முன்னாடி. அப்ப லகு சேவா, மகா சேவா, லகு சேவா, அங்க நின்று அமுச்சு விட்டா. இப்ப நேர போயிருந்தா அகலகில்லே நிறையும் பாட்டு உலகம் உண்ட வருவாயா 10 பாட்டு சொல்ற வரைக்கும் அவரு நிக்கிறாரு, நானும் நிக்கிறேன். அப்புறம் என்ன வேணும்? இதை பண்ணவாள் இருந்திருப்பா, அதுல இழந்தவாள் இருந்திருப்பா.
அப்போ அந்த அந்த இழந்துட்டவன் என்ன நினைக்கிறான், போனா என்ன ஆபத்தோ, கல்லடிப்பானோ, இதை பண்ணுவனோ அதை பண்ணுவனோன்னு நினைச்சிட்டு இருந்தால் அப்ப திருவேங்கடனுடைய சேவை கிடைக்காது. ஆச்சு புறப்பட்டு போறோம், எல்லாருக்கும் நடக்கிறது நமக்கு நடக்க போறது, போனோம் வந்தோம் இதெல்லாம் நினைச்சு யோசிக்கிறதுக்குள்ளேயே சேவை முடிஞ்சு போடும். சேவிச்சுட்டு வரவே வந்துவிடலாம். ஆனால் இப்படி ஆபத்து ஆபத்து நினைச்சுட்டே நம்ம பயந்துட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு சரியான வாய்ப்பு சுவாமி, இன்னைக்கு போய் நின்னுண்டு அவர் கை எப்படி வச்சிருக்கார், திருக்கழுத்து எப்படி இருக்கு, கிரீடம் எப்படி சாத்திட்டு இருக்கார், அவர் இதெல்லாம் பார்க்கவே விடலையோ இல்லையா நம்மள. எப்பவா நின்று சேவிக்க முடிஞ்சிருக்கா, போனோம் வந்தோம் போனோம் வந்தோம். இப்ப நேற்றுக்கு போயிருந்தா ஒத்துரு இருக்க மாட்டா, என்ன மிஞ்சி போனா அவன் வண்டியும் போகக்கூடாது, கவலை இல்லை சுவாமி நடந்து போய்க்கிறேனா, அதை நீ தடுக்க முடியாது இல்லையா. நான் நடக்கிறேன்னு சொன்னா நடந்துதானே இப்ப நீ யார் தடுப்ப, அப்ப நான் போறேன் பெருமாளை சேவிக்கிறேன், நடந்து வேற வந்தியானா இன்னொரு சேவை கொடுக்குறான். வரிசையா ஒத்தொத்தர் வந்ததுக்கு ஒன்னொன்னு கொடுத்துருக்காளோ இல்லையோ, நடந்து வந்தியா சேவை, சீட்டு வாங்குறதுக்கு ஆளே இல்லை, கொடுப்போம் 50 300 கொடுப்போம், வாங்குவோம், நேர போய் நின்று நிம்மதியா சேவிச்சுன்னு எல்லா லட்டும் எனக்கு தான். அது வேற பெருமாள் மட்டும் இல்லை, இப்போ எல்லாம் லட்டா பண்ணிவிட்டா ஆள் வரல, அப்ப லட்டா சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். அவர் பிரசாதம் இருக்கு லட்டையும் வாங்கி சாப்பிட்டு போறோம்னு. அப்ப சுலபமா நினைக்க பார்த்தா வாழ்க்கை சுலபமாயிடும், எல்லாத்தையும் குழப்பமா நினைக்க பார்த்தா வாழ்க்கையே குழப்பமா தான் இருக்கும். ஆகவே ஒரு மனிதன் சுலபமா எடுத்துக்கிறான், இந்த போல சுகத்தை பத்தி அவன் கவலைப்படுறது இல்லை. இந்த சுகத்தை நேத்திக்கு தியாகம் பண்ணவனுக்கெல்லாம் நிரந்தர சுகமான வெங்கடேசன் சேவை அற்புதமா கிடைச்சிருக்கும். ஆனா இந்த சுகத்தை நினைச்சுட்டு யார் நேத்திக்கு விட்டுட்டானோ அவனுக்கு அந்த சேவையே கிடைச்சிருக்காது. ஆகவே அதைத்தான் விடணும். அது இந்த பிரயோஜனாந்தர நிஷ்டனுக்கு வராது, அனன்ய பிரயோஜனனுக்கு தான் வரும். ஆக வையசிக சுகார்த்த வியாபார அத்தியந்த நிவர்த்தியாலே அறியலாம், விஷய சுக வியாபாரத்தை நிவர்த்தி பண்ணலாம். சாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி கில்பிஷம். கண்ணன் சொல்றார், நிராசீர் யதசித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரஹ சாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி கில்பிஷம் நிராசீஹி. இந்த சரீரத்தினுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் ஒழிச்சுடுறான், ஆசையை அறுத்துடுறான். ஆனால் சரீரத்தை பாதுகாத்து சாப்பிடறதுக்கு வேண்டிய கர்மங்களை விடணுன்ற அவசியம் இல்லை. அந்த கர்மத்தை அவன் செய்யலாம். அந்த கர்மத்தை செய்யதே ஏதோ ஒன்றில் ஈடுபட்டான், நான் கணக்கு எழுதுறதும் இல்லைன்னு விட்டார் அவர். அதை செய்தாத்தானே அவன் வாழவே முடியும். ஆகவே சாரீரம் கேவலம் கர்ம குருவன் நாப்னோதி கில்பிஷம். சரீரத்தை பாதுகாக்க அதை நடத்தின்னு போறதுக்காக அதுக்கு மட்டும் என்ன கர்மங்களை செய்யறானோ செய்யலாம் என்கிறபடியே துக்க நிவர்த்தி மாத்திரார்த்தமாய் துக்கத்தை போக்க சாஸ்திர அனுமத. அப்படின்னா என்னன்னா, உடம்பு சரியில்லைன்னா வைத்தியர்கிட்ட போகலாம், அதை அவர் தப்புன்னு சொல்லல. இப்போ ஏன்னா உடம்பு துக்கத்தோடயே இருக்கணும்னு கண்ணன் சொல்லுவான். நாளைக்கு கைங்கிறதுக்கு நீ வரணுமே, அதுக்கு உன் உடம்பை சரிப்படுத்தினா தான் வர முடியும், போ பார்த்துக்கோ. ஆனா அது ஒரு வைத்தியரிடத்துல பார்த்துட்டு என்னது பண்ணிக்கிறதுக்குள்ளே இவர் ஒழுங்கா சொன்னாரோ இல்லையோ, இரண்டாவது அபிப்பிராயம்னு இப்ப எல்லாரும் ஒன்று வச்சுட்டு இருக்கா. மூன்றாவது அபிப்பிராயம்னு ஒன்று இருக்கு. ஒரு வைத்தியர் பார்த்து சொன்ன உடனே இருக்கட்டும், அவர்கிட்ட போய் ரெண்டாவது அபிப்பிராயம் கேட்போம், அதுக்கப்புறம் அந்த மூணாவது வைத்தியர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். 3 வைத்தியர் நிச்சயமா ஒரு அபிப்பிராயம் சொல்லவே போறதில்லை. இவர் சொன்னா அவர் வேறதான் சொல்ல போறார், அவர் சொன்னா இவர் வேறதான் சொல்ல போறார். அப்ப அடுத்தடுத்து போயிட்டு இருந்தா ஒருத்தரை பிடிச்சுக்கோ, அவர் என்ன சொல்றார் பாரு, தேர்ந்தெடுத்துக்கோ, கொஞ்சம் நம்பு, கொஞ்ச நாள் அந்த மருந்து சாப்பிட்டு பாரு, அப்புறம் தானே சரியான. போக வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை, போ. ஏன்னா வைத்தியரிடத்திலே போக வேண்டான்னு பேச்சா, அப்படி இல்லையே, தாராளமா போகலாம், கேட்கலாம், செய்யலாம். ஆனால் விஷய சுகத்துல ஆசையை மட்டும் விடுவாய் என்று சாஸ்திர அனுமதமான அசனாதி திருஷ்ட வியாபாரம் இவனுக்கு தோஷமாகாது. சாப்பிடுதல், தூங்குதல், அதற்காக உழைத்தல், பொருளீட்டுதல், இதெல்லாம் இவனுக்கு குற்றமாகாது. இது தாராளமாக செய்யலாம். கடைசி 4வது சொல்றார், அனன்ய உபாயனான இவனுக்கு நிர்பரத்துவ அத்தியவசாயம் பரநியாசம் பண்ணின விஷயத்தில் ஸ்வவியாபார ஆத்தியந்திக நிவர்த்தியாலே அறியலாம். பெருமானத் தவிர மற்றொருத்தரை உபாயமாக ஏற்கான், உபாயாந்தர சம்பந்தத்தை தொலைத்தவன் என்று எங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். நிர்பரத்துவ அத்தியவசாயம், எனக்கு பொறுப்பில்லைங்கிற பெரும் உறுதி நம்பிக்கை. நிர்பரன், எனக்கு பொறுப்பில்லை. அத்தியவசாயம், அதுல இருக்கிற உறுதி, திருட விசுவாசம். பரநியாசம் பண்ணின விஷயத்தில் எவனிடத்தில் நாம் பொறுப்பை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை சமர்ப்பித்திருக்கிறோமோ ஸ்வவியாபார ஆத்தியந்திக நிவர்த்தி, தன்னுடைய வியாபாரம் ரட்சிக்கிறதுல தனக்கு இருக்கிற பொறுவை முழுவதுமாக நீக்கி விடுகிறான். மோட்சத்துக்கு போக வேண்டிய செய்யற எதிலையும் அடியேனுக்கு பொறுப்பில்லை என்று முழுவதுமாக நீங்கி நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று பொறுப்பு நீக்குவதாலே தெரிந்து கொள்ளலாம்னு 4 அடையாளங்களை கூறினார். இந்நாலு ஆகாரம் உடையவருக்கு நிதர்சனம் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள். அப்போ அடுத்தது நீங்க என்ன படிக்கணுங்கிறத அவரே இப்ப கோடி காட்டி விட்டுட்டார். இதெல்லாம் நான் இப்ப கதை சொல்லிட்டேன், கருத்து ஆயிடுத்து. இப்போ இந்த கருத்தின்படி வாழ்ந்தவா யாரான் இருக்காளா, அவா கதையை படிச்சாதான் அவனுக்கு கருத்தே முடியும் விட்டார். அது நாதமுனி தொடக்கமான ஆச்சாரியர்கள்.
நாதமுனிகள் உய்யக் கொண்டார், மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார், பெரிய நம்பிகள் ராமானுஜர் எம்பார் பட்டர் நஞ்சிய நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை என்று ஓடி வரும் குரு பரம்பரை. அந்த பரம்பரையப்படி அவாதான் இந்த மொத்தமும் நிதர்சனமா வாழ்ந்தவா. இது மொத்த பண்புகளோட கூடியிருந்தவர்கள் அவர்தான் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் என்பதோடே தான் இதை பாடினேங்கிறதுக்கு ஒரு பாசுரம் ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறார். கண்ணன் கடல் தொட கூப்பிய கையின் பெருமை. கண்ணனுடைய கடல்களை தொடர்த்துக்கு கூப்பிய கை, அந்த கூப்பியின் கையின் பெருமை தனை எண்ணம் கடக்க யமுனை துறைவர் அறி எம்புதலால். எண்ணம் கடந்து ரொம்ப ஆச்சரியமான பிரபாவமுடைய யமுனை துறைவர் ஆள வந்தார். அவர் இயம்புதலால், அவர் தானே தொதங்கிரி முத்திஷ்ய ஸ்லோகத்தினால் இந்த அர்த்தத்தை தெரிவித்தார். சகிருத்கிருத்தோஞ்சலிகி என் அவர் இயம்புதலால் திண்ணம் இதுவென்று தேறி தெளிந்தபின். இதுதான் திண்ணம், அப்ப இதுதான் வழி என்று தேறி தெளிந்தபின் சின்மதியோர் பண்ணும் பணிதிகள் பாற்றி பழந்தொழில் பற்றினமே. சிறுமதி படைத்தவர்கள் அஞ்சலிக்கு என்ன பிரபாவம் இருக்குன்னு கேட்டு இருக்கலாம். அவர்களுடைய எண்ணத்தை எல்லாம் தவறு என்று நிரூபித்து பணிதிகள் அவ பேசுற பேச்செல்லாம் வித்தண்டா என்று தள்ளி பாற்றி பழந்தொழில் பற்றினமே. பழந்தொழிலாக இருக்கிற உபாயமான பெருமான் திருவடிகளையே பற்றினோம், பிரபத்தியே பற்றினோம், அஞ்சலி செய்தே பற்றினோம். இது அவரே எழுதின தமிழ் பாடல். அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீமத் வெங்கடநாதா, வெங்கடநாதனான தேசிகனான நான் ஸ்ரீதர பத பக்த சக்த சித்தானாம், ஸ்ரீதரனுடைய பத கமலங்களிலே எப்போதும் ஈடுபட்டிருக்கிற சிந்தை உடையவர்களுக்காக, ஸ்ரீதரனுடைய திருவடிகளில் சிந்தப்படைத்தவர்களுக்காக அஞ்சலி வைபவம் அகதயது, அஞ்சலி வைபவத்தை அகதயத், அஞ்சலி வைபவத்தை கூறினார். வெங்கடநாதன் கூறினார். அனுஸ்மிருதம் யாமுனாச்சாரியை, யாமுனாச்சாரியராலே வெளியிடப்பட்ட அஞ்சலி வைபவத்தை ஸ்ரீதரனுடைய பாத பங்கயங்களிலேயே எண்ணமுடையவர்களுக்காக வேதாந்த தேசிகன் விரித்து எடுத்து உரைத்தார். அவருக்கு வணக்கம் என்பதோட கிரந்தம் முற்று பெறுகிறது. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். இதற்கு வியாக்கியானமருடைய அனைவருடைய திருவடிகளும் சரணம். அஞ்சலிக்கு அஞ்சலி, அஞ்சலியே எவ்வளோ உயர்ந்தது. அந்த அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி. அனைவருக்கும் அஞ்சலியால் அந்த தேவப்பிரசாதம் ஏற்பட வேண்டும். ஆழ்வாராச்சாரியர்களுடைய அனுகிரகம் கிட்ட வேணும். அவர்களை குறித்து எப்போதும் அஞ்சலி உடையவர்களாய் நமஹா நமஹான்னு கூறிக்கொண்டு கூப்பிய கைகளோடையே இருப்போம். அந்த நாள்ல ஆச்சாரியர்கள் எல்லாம் பிரதட்சணம் பண்ணும் போதோ கோட்டியில போர்ச்சவோ கையை கூப்பிண்டே தான் போவாளாம். அப்படின்னா அந்த கைகூப்பு செய்கை பெருமானுக்கு அவ்வளவு பிடித்தமா இருக்கு. அனைவரும் அதன் பிரபாவத்தை அறிந்து அனுஷ்டித்து பகவத் அனுகிரகத்தை பெற வேண்டும்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச்ச பூர்வைராச்சார்யைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம்.